ஹாய் காய்ஸ், வணக்கம். கிரேஸி பெண்ணு ஒன் ஷாட் பார்த்துலாங்களா? இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே கொண்டு போயிடுறேன். கண்ணை மட்டும் ஜஸ்ட் இமேஜினேஷனுக்குள்ளே வாங்க. என்னோடய வாய்ஸ், என்னோடய ஸ்டோரி கொடுக்குற விதம் அப்படின்றது ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. எனக்கும் ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஸ்டார்டிங் லைன் நீங்கள் தான். மா என்னம்மா பண்ணுற? கண்ணு எரியுதுமா. இருடி, இன்னும் ஒரு 5 minutes இரு. இதோ பார், தாயாங்களா அமைதியாக உட்காந்துட்டுல. அம்மா, அவன் உட்காந்துட்ருப்பாம்மா, அவன் வேற நான் வேற. என்னடி வேற வேற? 2 பேருக்கு ஒரே மாதிரி கண்ணு தானே? ஐயோ கொல்றாளே. என்னடி என்ன கொல்றா? என்ன கொல்றா? கொண்டு போடுவோம் சொல்லிட்டேன். ஒழுங்காட்டி மூடிட்டு உட்காரு. அவன் மூடிட்டு உட்கார்ல. டேய் தாயாங்க, என்னடா பண்ணுற? என்னடி, என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு 5 minutes மூடிட்டு என்ன உனக்கு? கண்ணை எரியிடா லூசு பலே. கண்ணை எரிஞ்சாலும் பரவாயில்ல, உட்காந்துரு, புரியுதா? அம்மா என்றழைக்காது. செருப்படி வாங்குவேன் நான். ஏன் மூடிட்டு உட்காருன்னா உட்காரு. 5 minutes தான், இன்னும் ஒரு 5 minutes உட்காரு. இல்லைனா 10 minutesன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன். அம்மா செருப்பு பியும் நாயே. அம்மா செருப்பு பியுன்னு சொல்லிவிட்டு மூடிட்டு உட்காரு. இன்னும் ஒரு 5 minutes, புரியுதா? செருப்பு பியுன்னு சொன்னேன், காதில் விழுந்ததில்ல. சரிம்மா, மூடிட்டு உட்காந்துறேன். அவங்ககிட்டலாம் ஒரு மனுஷி உயிர் வாழவே முடியாது. உனக்கு அவ்வளோ தாண்டி சொல்லிட்டேன். 5 minutes, 10 minutes, 15 minutes இப்போ உட்காந்துரு. தயாங், நீ எழுந்திருப்பா. சரிங்க ஆண்டி. நீ போயிட்டு அந்த பாத்ரூமில் குளிச்சுட்டு வந்துடுறியா? ஆண்டி எண்ணெய்லாம் போகும்பா, தேய்ச்சி விடுவா? சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க்கு அப்படியே மேலாம் எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி விடுறாங்க. அதாவது ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கார். அதுக்கப்புறம் பாத்ரூமில் போயிட்டு திரும்ப குளிக்கிறதுக்காக போகிறாரு. இப்போ நீங்கள் உங்களுக்கு அப்படியே வெறியாகுது. பெத்த பொண்ணு நாங்கள் அம்போன்னு உட்காந்துட்ருக்கேன். என் மேலே ஒரு சின்ன ஒரு துளியோண்டு ஒரு இப்போ இம்மி கடுகளவாவது உனக்கு பாசம் இருக்கா? அப்படி தாய் உனக்கு ஏண்டி? அப்புறம் அவன் யார் உனக்கு? அவன் யார் உனக்கு? ஏண்டி நான் யார் உனக்கு? தெரியல. என்னம்மா அப்படி சொல்கிற? ஆமாடி தெரியல. உன்னை எப்படி தெரியுமா வாங்கிட்டு வந்தோம்? தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம். என்னம்மா சொல்கிற? அப்புறம் உன்னை சும்மாவது ஏதாவது கொடுத்தா வாங்கிட்டு வருவாங்களா? அம்மா நீ சுமந்த செருப்பு பியோன்னு சொல்லிட்டு அந்த சென்டிமெண்ட்லாம் தூக்கிட்டு வந்து என்கிட்ட சொருவணும்னு வச்சுக்க, தொறிச்சு போய் அடிப்பேன். என்னம்மா அப்படி பேசுகிற? என் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லையா? பாசம் லேதுடி, பாசம் லேது. உன் மேலே கொஞ்சம் கூட இல்லை. அப்படியே அந்த தயாங்க பாரு. இந்த மாதிரி புள்ள உலகத்தில் யாருக்காவது கிடைக்க மாடி. அவ்வளோ அழகு, அவ்வளோ பொறுமை, அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கிறான், அவ்வளோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். சொல்லிகிட்டே போகலாண்டி. என்ன இல்லை அவனுக்கு? அவன் எனக்கு ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எல்லாம், புரியுதா? 2 நாள் லீவில் வந்திருக்கான். அதனால் அவனை தூக்கி வச்சுட்டான்னு வச்சுக்க, அவன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து கட் பண்ணி தூக்கி எறிஞ்சுவான். பார்த்துக்கோ. என்ன ஃப்ரெண்டா? யாரே சொன்னா? அவன் உனக்கு ஃப்ரெண்டுன்னு? எனக்கு ஃப்ரெண்டுடி. எனக்கு அவன் பையன் மாதிரி. ஓ, அவன் உனக்கு பையன் மாதிரி. அப்போ நான் யார்? நான் யார் அம்முச்சி? நான் யார்? அதாவது உங்கள் அம்மாவை அம்முச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவீங்க ஆசையாக. இது எங்கள் அம்மாவுக்கு நான் கூப்பிட்ற பேருமா அது. அதனால் இது கொஞ்சம் கனெக்டிவிட்டியாக கொஞ்சம் கொண்டு போகிறேன். ஓ, அவன் உனக்கு மேலே, நான் கீழே. அப்போ நான் எங்கேருந்து வந்தேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியல. எப்படி இந்த வீட்டுக்குள்ளால இந்த மாதிரி ஒரு ஜீன்? ஓ மை காட். என்னம்மா, என்ன வேண்டான்னு சொல்கிற? ஓ, தெரியாதனமா அந்த வீட்டுக்குள்ளால நான் நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற, அதானே? அஃப்கோர்ஸ். அப்புறம் என்னடி? அப்புறம் என்ன? உனக்கு எனக்கும் கொஞ்சமாவது ஒட்டுதா? உனக்கு எனக்கும் கொஞ்சமாவது ஒட்டு. அம்மா ஒன்று மாதிரி தாம்மா இருக்கேன். அதனால தான் இவ்வளோ வாய் பேசுகிறேன். அப்பா மாதிரி இருந்திருந்தா எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். என்ன வாய்மா உனக்கு? என்ன வாய்? உனக்கெல்லாம் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். ஏய், என்ன குளிச்சுட்டு சோத்துக்கு அம்மா கிட்ட தான் வரணும்னு தெரியும்ல? ஐயோ அம்மா செல்லம்மா. செருப்பு பியும் நாய. போ நீங்கள் போய் குளி. உனக்கு என்ன தேய்ச்சி விட்றதுக்கு அம்மா கூப்பிடுவல்ல, அப்போ செருப்பால் 4 கொடுத்து குளிப்பாட்டி விடுவேன். பரவாயில்லையா? அம்மா செருப்பு பியும். நாயா. போ நீயே குளி. 1.5 மணி நேரம் உட்காந்துட்டு குளிச்சுட்டு வர நீ. அம்மா ஜன்னி வச்சிருமா.
உனக்கு ஜன்னி வச்சானா பண்ணி வச்சானா நான் போ. நீ என்ன சொன்ன? போய் குளிச்சுட்டு போ 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 அப்படி தான் நீங்கள் போய் குளிச்சுட்டு வரீங்க. இப்போது தயாங் குளிச்சுட்டு வந்து அவருக்கு விதவிதமாக பலகாரம்லாம் வச்சு, அதாவது தீபாவளி அன்னைக்கு விதவிதமாக பலகாரம்லாம் வச்சு புது ட்ரெஸ் கொடுத்து அவர் புது ட்ரெஸ் போட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. ஆண்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, எங்கள் அம்மா இந்த மாதிரி எனக்கும் பண்ணதே இல்லை. ஏன்பா அப்படி ஃபீல் பண்ணுறேன்? நான் இருக்கேன்ல. எப்போ தோணுதோ இந்த ஆண்டி வீட்டுக்கு வா, எனக்கு என்ன வேணுமோ ஆண்டி செஞ்சு தரேன், புரியுதா? நீங்கள் குளிச்சுட்டு வரீங்க, இந்த அரிதான காட்சி அப்படியே கண்கொள்ளா பார்க்குறீங்க. ஐயோ என்ன ஒரு பாசம்! டேய் நல்லவனே, நீ நல்லவன், உனக்கு நீ இதெல்லாம் பார்த்ததே இல்லை, அதனால் எங்கள் அம்மா ஜோ தங்க முடியலடாப்பா. என்னம்மா நீ செஞ்சு தர, சோத்துக்கு கொஞ்சம் தொட்டுக்க ஊறுகாய் வையினா கூட எனக்கு வைக்க மாட்டேன், இவனுக்கு நீ செஞ்சு தர. ஏண்டா டேய், நீ இந்த மாதிரி டேஸ்ட்டு நீ எங்கேயும் பார்த்ததே கிடையாது, நீ இதெல்லாம் எங்கேயுமே கண்டுக்கிட்டது கூட கிடையாது. ஐயோயோயோ உலகமாக நடிப்படா சாமி, ரெண்டும் சேர்ந்துட்டு. வயன் அப்படின்னு சொல்லிட்டு தயன் கூப்பிட்றான். என்னடா நல்லவனே, என்ன நீ இந்த மாதிரிலாம் இது பார்த்ததே இல்லைல்ல? ஐயோ இந்த நாக்கால் நீ டேஸ்டான சாப்பாடு, ஐயோ கடவுளே, இதெல்லாம் என் காதால் கேட்க வச்சிட்ட பார்த்தியா? இதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு 2 கிலோ ஈயத்தை காய்ச்சி அப்படியே என் காதில் ஊற்றிடு, போதும், எனக்கு இதுக்கப்புறம் காதே வேண்டாம். தயவு செஞ்சு செய் கடவுளே, தயவு செஞ்சு செய், இவ காதில் ஈயத்தை கரைச்சி ஊற்றுங்க, அப்போச்சு இவ அடங்குறாளான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசுகிறாங்க. ஏம்மா உனக்கு ஏன் இந்த நல்ல எண்ணம்? எப்படி நீ மட்டும் மூட்டை உட்காந்து தின்னுடி, இல்லை எல்லாத்தையும் மூடி எடுத்து போய் திரும்ப வச்சுருவேன். ஐயோ ஏம்மா வச்சிரு, தயவு செஞ்சு வச்சிரு, இதை நீ ஃப்ரிட்ஜில் மூடி வச்சு 10 நாள் என்கிட்ட கொடுப்பேன், அதுக்கு நாள் ஃப்ரெஷ்ஷாக நாள் பண்ணுற தின்னாவது கொஞ்சமான சார் வை சனியே, போயிட்டு தலையை தோட்டிட்டு வா முதல்ல, அப்படியே ஈரம், இங்கே கிட்டவா. என்ன பிசுக்கு போகலான்னு சொல்லுவியே அதானம்மா? அப்புறம் என்னடி இது? போ 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 பைத்தியக்காரி ப ப ப ஒழுங்கா போயிட்டு தலையை தேய்ச்சி குளிச்சுட்டு வாடி நான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப. அம்மா போக மாட்டேங்குதும்மா, நான் என்னம்மா பண்ணுவேன், உன்னை கூப்பிட்டேன்ல, அவனுக்கு குளிப்பாட்டி விடுற, பொம்பளை பிள்ளை, எனக்கு குளிப்பாட்டி விடாது, அவனுக்கு குளிப்பாட்டி விட்டு வர. அவனுக்கு தெரியாதுடி, அவனுக்கு தெரியாதனால அவனுக்கு இத்தனோடு முடியுமா, எங்கே பாருமா எனக்கு இவ்வளோ முடி. ஆமாம், அப்படியே தரையை பெருக்கி கூட்டி வாரிட்டு வருது கூந்தல், இவங்களுக்கு அப்படியே வருவாங்க. அம்மா முடியலம்மா, வாம்மா ப்ளீஸ்மா, அவன் சாப்பிடுவான், எடுத்து வச்சு சாப்பிட மாட்டேன், நான் பார்த்துக்குறான்ட்டு நீங்கள் போங்க, ஓவராக பேசுகிறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்க முசுவேத்தி வர்றாரு. வாடி நான் வா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் குளிச்சு முடித்து அழகாக நீங்கள் தாவணி போட்டு வரீங்க. அப்போ தயங்க சாப்பிட்டுட்டே இருந்திருப்பாரு. என்ன இவளா இப்படி ஒரு கோலத்தில் பொண்ணு மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. உடனே மூடிட்டு தின்னுடா, முறுக்கு நமத்து போயிட போகுது, வாயில் அப்படியே வச்சிட்ருக்க. சாப்பிட்றேன் நீ சாப்பிட உட்காந்து. அம்மா எடுத்து வைம்மா. எடுத்து வைக்கிறாங்க. என்னம்மா முறுக்கு இது, கடிக்க கூட முடியல, முறுக்கு சுடுறதுக்கு என்ன பண்ண, என்ன கலந்த ஃபெவிக்விக் எதாவது போட்டியா என்ன? அப்படி மூடிட்டு தின்னு. வாய் ஏதாவது திறந்தேன்னு வச்சுக்கேன், ஃபெவிக்விக் மாதிரி ஒரு ஐட்டம் வச்சுருக்கேன், எடுத்து வாயில் வச்சேன்னா அப்படியே ஒட்டிக்கும். 10 நாளைக்கு பேச மாட்டேன் நான். தின்னு. சரிம்மா, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குமா. செஞ்சாலும் செய்வா, செய்கிற ஆள் தான் இவ, அப்படியே பாட்டிக்கு தப்பாக தான் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. அம்மா உரைக்குதும்மா, இது என்னம்மா இது இவ்வளோ, ஐயோ எப்படா தின்ற நீ, மனுஷ ஜென்மமாடா நீ. தின்னுடி, நல்லா தான் இருக்குது, எதுக்கு ஓர சீனை போடுற, கேன்டீனில் இதோட மோசமாக கொடுக்குறாங்க, அதெல்லாம் திங்குற, இதை திங்கிறதுக்கு என்ன உனக்கு? சும்மா இருறா, வர்ற ஒரு நாளாச்சும் நம்ம அப்படி மைண்டில் நிற்கணும். அம்மா அப்படி மிஸ் பண்ணணும். நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது வாடி தங்க பிள்ளை செல்ல பிள்ளைன்னு அப்போ தான்டா இந்தமாதிரி நிறைய ஐட்டம் செஞ்சு வைப்பாங்க, உனக்கு தெரியாடா, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கோ உங்கள் வீட்டில். அதனால தான் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ அப்பப்போ புகழ்ந்து தள்ளியிருந்துருப்ப உங்கள் அம்மாவை, அதனால தான் உனக்கு எதுவுமே செஞ்சு தர மாட்டாங்க. இந்த மாதிரி சொல்லி பாரு, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். என்னடி சொல்கிற இப்போ? பொய்யா? அதெல்லாம் போய் அவுத்து அப்படியே ரீல் சுற்றிகிட்டே இருக்கணும்.
அம்மா அதை கேட்டுட்டு நமக்கு செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும், நம்ம தின்னிகிட்டே இருக்கணும். அப்படியே தின்னிகிட்டே இருந்து நல்லா தின்னி பண்டாரமாக ஆகணும். அதானே டயம்? உனக்கு சில ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியலடா. நல்லா தெரியுது, மூட்டு தின்னு. அவர் அப்படியே உங்களை ரசிக்கிறாரு. நீங்கள் தவணையில் அப்படியே அழகாக இருக்கீங்க. அந்த வாய் மட்டும் இல்லைன்னா பொண்ணுக்கான அப்படியே 10 பொருத்தமும் பக்காவாக சூட் ஆகும் உங்களுக்கு. அந்த வாய் மட்டும்தான் உங்களை அப்படியே அப்பப்போ, அதாவது பழைய ஒயின், அதாவது பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு ரவுடித்தனமாக சுற்றிட்டுருக்குற அந்த ஒயின் தெரியுறாங்க. அவருக்கு அப்படியே க்யூட்டாக ஒரு ஏஞ்சல் மாதிரி அவர் அப்பப்போ ரசிக்கிறாரு. அவர் ப்ளஷ் ஆகுறாரு. அதனால் அதை காமிச்சிக்க மட்டும் முடியல. ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் 2 பேரும். நீங்கள் இந்த மாதிரி தான் 2 பேரும் ஜாலியாக ஃபன்னாக இப்படி தான் எப்போவுமே. நீங்கள் 2 பேருமே ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கிறீங்க. அவர் வந்து மென்ஸ் ஹாஸ்டலு, நீங்கள் வந்து லேடிஸ் ஹாஸ்டல். 2 பேரும் தங்கி படிக்கிறீங்க. அதாவது அன்றைக்கி நைட்டில் மட்டும்தான் நீங்கள் தனியாக இருப்பீங்க. போய் நீங்கள் உங்கள் லேடிஸ் ஹாஸ்டலில் படுப்பீங்க, அவருடைய ஹாஸ்டலில் படுப்பார். சேம் டைம்ஸ் 2 பேருமே அந்த ஹாஸ்டல்ன்றதை தாண்டி வந்துட்டிங்க அப்படின்னா 2 பேரும் செம்ம ஃபன்னு. காலேஜில் போகிறவங்க வரவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரே ஃபன்னாக அதே மாதிரி பேசிகிட்டு திரியிற ஒரு கேங் நீங்கள். இப்போ அப்படி தான். இப்போ வந்து லீவ்லாம் முடிஞ்சிட்டு திரும்ப உங்கள் வீட்டில் இருந்து இப்போ வந்து போகிறீங்க. போதுமா, பூண்டு ஊறுகாய், வெங்காயம் ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய், தொக்கு துவையல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாரி வச்சுருப்பியே. எக்ஸ்ட்ரா அந்த பலகாரமும் வச்சுருக்க தானே? எப்படி நல்லா இருக்குன்னு சொன்னல, அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன். ஐயோ, என்னை உயிரோடு வாழ விட மாட்டியம்மா நீ? அந்த ஹாஸ்டலில் போயிட்டு நான் நல்லா இருக்கணுமா வேண்டாவா? ஆண்டி எல்லாம் நல்லா இருந்துச்சு, நீங்கள் வைங்க, எல்லாம் சாப்பிடுவா. அவள் சும்மா வாய்க்கு பந்தாக்கு பேசிட்டு, டேய் இதெல்லாம் உண்மைடா ப்ராமிஸ்டா, உன் மேலே சத்தியம்டா. பொய் சொன்னால் அடிச்சிருவேன். உண்மையாக தயாங்க, உன் மேலே சத்தியம். அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த பலகாரம். சாப்பிட்ட முடியலடா. டே வச்சுட்டு வர சொல்லிடுறா, ப்ளீஸ்டா எடுத்துகிட்டு வராடா. இதோ பார், நல்லா இருக்குது தானே? நீ தானே சொன்ன உங்கள் அம்மாக்கிட்ட இதெல்லாம் சொன்னால் தான் செஞ்சு வைப்பாங்க, அதனால தான் சொல்கிறேன்னு. ஐயோ, சில ஐட்டம் மட்டும் தான்டா நல்லாயிருக்கும், எல்லா ஐட்டம்லாம் நல்லா இருக்காடா, ஏன்டா படுத்துற? இதெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்குள்ளால 10 நாள் ஆகிடும்டா. அப்படிலாம் இல்லை, காரில் போட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். டிரைவர் வந்திருக்கார். ஏன்டா சொன்னால் கேளுடா. நான்லாம் தூக்கிட்டு வரமாட்டேன், நான்லாம் எடுத்துகிட்டு வரமாட்டேன். அதிக ஆயில் ஐட்டமாக இருக்கும், அப்படியே சிந்தி பேக்கே நனையும், பார்த்துக்கோ. நான்லாம் கையை கூட தொடவே மாட்டேன், பார்த்துக்கோ. பரவாயில்ல, எடுத்து வச்சுக்கிறேன். ஆண்டி நீங்கள் எடுத்து வைங்க, பரவாயில்ல. நான் சொல்ல கேட்காம எடுத்துகிட்டு வர, பார்த்துக்கோ. நான்லாம் டச்சு கூட பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டாம், எடுத்துகிட்டு போயிடு. மரியாதை எடுத்துகிட்டு போயிடு, நான் எடுத்துப்பேன். அம்மா எனக்கு அந்த தொக்கு துவையல் மட்டும் வேணும், மற்ற எதுவுமே வேணாம், அதெல்லாம் தயாங்க பொறுப்பு. தயாங்கோட பேக்கில் கட்டி வச்சிரு. உண்மையாக வாடி சொல்கிறேன்? ப்ராமிஸ்டா, சத்தியம்டா, பிங்கி ப்ராமிஸ்டா. பொய் சொல்லல. ஐயோ லூசு பையில, எருவ மாட்ட பையில, நான் உண்மை தானே சொல்கிறேன். கேட்டவா? சத்தியமாடா, உண்மை பேசுகிறேன்டா. நான் இப்படிலாம் உண்மை என்றைக்கோ பேசியிருக்கேண்ணா. நல்லா தானே இருந்துச்சு. ஐயோ நல்லா இருந்தாலும் அதெல்லாம் 2 நாளைக்கு மேலே தின்ன முடியாடா. ஏன்டா படுத்துற? எடுத்துகிட்டு போய் உன் ஃப்ரெண்டுக்கிட்டே கூட, எனக்கு தெரியாது. நீலாம் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் அந்த பேக்கை தூக்கிட்டு வந்தோன்னு வச்சுக்கேன், தூக்கி அப்படியே காலால் பந்தடிக்கிற மாதிரி அடித்து தொட்டி விட்ற சொல்லிட்டேன். அப்புறம் நீ வந்து அந்த கேட்டுக்கிட்ட வச்ச செக்யூரிட்டிகிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அவனுக்கு அவ்வளோதான் மோன்னு சொல்லிட்டேன். பார்த்துக்கிறேன்டி, போ. நீ அம்மா பாய். அப்புறம் பைசா ஏதாவது கொடு. ஏன்டி, என்ன உனக்கு செலவு இருக்குது? எல்லாமே பே பண்ணிடுறோம், எல்லாம் ஹாஸ்டலில். அம்மா பாக்கெட் மணி யார் கொடுக்குறது? அப்பா கொடுத்ததெல்லாம் நீ என்ன எப்படியே எடுத்து வச்சுட்டு தரவே மாட்ற? எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? தயங்கிட்ட பிடிங்கி ஏதோ செலவு பண்ணிகிட்ருக்கியாம. டேய் போட்டு கொடுத்தியா? ஏன்டி? வாடா ஒன்று வச்சுக்கிறேன். வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க. என்னடா இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டே இருக்க நீ? அப்போ வாமாண்ணே, காலேஜ் வருவல, பார்த்துக்குறேன். என்னடி அங்கே பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. தயங் அப்படி தானே? சொல்டா, அப்படி தானே? அப்படி தான் ஆண்டி, ஒன்றும் இல்லை, சும்மா அவள் பேசிகிட்ருக்கா, வேறு ஒன்றும் இல்லை. சரி தயங், பார்த்துப்போ. அந்த பனாதி நாய் ஏதாவது பண்ணுச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கூடா. எதாக இருந்தாலும் ஆண்டிக்கு ஃபோன் பண்ணு, சொல்லு. இவள் ஏதாவது இனவேலை செஞ்சானா தயவு செஞ்சு சொல்டா, தயவு செஞ்சு அவளை ஒழுங்காக இருக்க சொல்லு. நீ சொன்னால் மட்டும் தான் கேட்குறா. என்ன தான் ஆடினாலுமே சரி, தயங்னு தையன்னு ஆடிட்டே இருப்பா. இப்போ பாரு, உன்னை பற்றி தான் இப்போ பாரு ஃபோனில் பேசிகிட்டே இருப்பா. அவங்க அப்பா கூட அடிக்கடி கேட்பாங்க, என்ன இப்போ பாரு தயங் பேச்சு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கூட தப்பாக வேற புரிஞ்சிட்டார்ப்பா, லவ் கிவ் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ தான் உங்களை பற்றி எப்படின்னு தெரியும்மா. சொல்லி வைம்மா. அந்த மனுஷன் இப்போ பாரு இப்படி தான் சொல்லிகிட்ருக்காரு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். லவ் 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 லவ்ன்ட்டு. இங்கே பாரு, எங்கள் 2 மூஞ்சையும் பாரு, லவ் பண்ணுற மாதிரியே தெரியுது. டேன் சொல்டா. அவர் அப்படியே கல் பண்ணிவிட்டு அப்படிலாம் இல்லைம்மா ஃப்ரெண்ட், இவன் மூஞ்செல்லாம் யாராவது ஏய் இதுதான் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறியா? இல்லை தயாங், நீ பேசு இது உன்னோட டேன் மச்சி, நீ பேசு தயாங், பேசு. ஐயோ இவ வர பண்ணுறாளே. ஆண்டி அதுதான் எதுவும் இல்லை ஆண்டி, ஃப்ரெண்டு. இவளை ஃப்ரெண்டாக வச்சு மேய்க்கிறதே பெரிய விஷயம். இதில் நான் எப்படி அதெல்லாம் ஒரு ரேஞ்ச் இருக்கணும் ஆண்டி. அது இவகிட்ட கொஞ்சம் கூட இல்லை, 1%. அது வேணால் உண்மை தான்ப்பா. கரெக்டு, நீ இப்போ சொன்ன பார்த்தியா, அது கரெக்டு. அதெல்லாம் இவகிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. அப்படி தான்டா உங்களுக்கும் தயங்கம் இருக்கிற ஒரு பாண்டிங் இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படியே ஹாஸ்டலுக்கு போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய தொக்கும் துவையல் அந்த பாட்டில் மட்டும் தூக்கிட்டு உங்களுடைய பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. தயாங்குடைய அதாவது தயாங் வந்து ஒரு ரொம்ப அப்படி பில்லினியர் அப்படி அந்த மாதிரி ஒரு ரேஞ்சு. அவங்க வீட்டுக்காரில் தான் இப்போ நீங்கள் வந்திருப்பீங்க. அவங்க ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க போயிருப்பாங்க. இப்போ தயாங்குடைய ஹாஸ்டலில் தயாங்கை ட்ராப் பண்ணிட்டு அவங்க போயிருப்பாங்க. இப்போ தயாங் போயிட்டு எல்லாத்தையும் பிரித்து பார்க்குறாங்க. ஒயின் சொன்னதில்ல, தப்பு இல்லை தான். கரெக்ட். எல்லாமே கரெக்ட். தெரியாதனமாக தூக்கிட்டு வண்டியடா தயாங். தயாங் என்னடா ஒயின் கூட போயிட்டு என்ன மஜாவா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா இருங்கடா, ஓட்டாதீங்க. அப்புறம் என்னப்பா, கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்க? என்ன மாமியார் கொடுத்தமிச்ச ஐட்டமா? என்னப்பா ஸ்வீட்டா? பலகாரமாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பாஞ்சு எல்லாத்தையும் எடுத்து தின்றாங்க. செம்மையாக இருக்குடா, நீ கொடுத்து வச்சோம் தயாங், கொடுத்து வச்சோம். சூப்பராக மச்சி, சூப்பர். நல்லா இருக்குடா. உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா ஆப்பிள் சைஸில். பாரு ஒயினும் கிடச்சிச்சு. இந்த மாதிரி நல்ல பலகாரம், நல்ல மாமியார், நல்ல வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கி ப்ளஷ் ஆகுறாரு. என்னடா எதுவும் பேச மாட்டேற? ஆமாண்டா கொடுத்து வச்சோன்னா என்ன பண்ணுறது? ஆனால் அது அவளுக்கு தெரியலையேடா. ஃப்ரெண்டுன்றா, நானும் அதுக்கேற்ற மாதிரி. இப்படியெல்லாம் போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், எவனாவது ஒயினை உஷார் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் மச்சி. அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் வாயால் சொன்னதுக்கே அப்படின்னா நடந்துடும்டா. நீ ப்ரப்போஸ் பண்ணலன்னு வச்சுக்கேன். அப்புறம் மங்கல்யம் தம்து நானே நம்ம ஜீவனை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கூடையோ பாடிட்டு போயிட்டே இருப்பாடா. அதான்டா மச்சான், சொல்லிவிடு, புரியுதா? அவள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தான் இருப்பாள் கண்டிப்பாக. உன்னை தாண்டி அவள் எப்பட்றான்னு ஒருத்தவங்க அவன் கூட அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ ஜோவிலாக பேசி பழகிட்டுருக்கா. இன்னொருத்தவங்க கூட அதேமாதிரி இருக்க முடியுமா சொல்லு? ஆமாண்டா கரெக்டு தான். பட் ஆனால் அதுக்கு அவள் அக்செப்ட் பண்ணலடா மச்சான். நீ இன்னைக்கு உனக்கு லவ் வந்தது இன்னைக்கு நேற்று அப்படியா? இல்லை, எப்போத்துலேருந்து? ஒரு 4 years இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான்டா என்னன்னு தெரில, அது எப்போத்துல இருந்து அதெல்லாம் சொல்ல முடியாடா, பர்சனல். அவகிட்ட சொல்லிக்கிறேன். 4 years இருக்கும். அந்தளவுக்கு சொல்லு மச்சான். இந்த மாதிரி உருகி அழைச்சி போயிட்டுருக்க. இதோ பார் ஒயின் அப்படியே பெருகி பெருத்து போயிட்டுருக்கா. அவள் என் ஆள், நான் கலாய்க்கலாம். நீ கலாய்ச்சான்னு வச்சுக்கேன் மூஞ்சி முகரை பேத்துவோம். சும்மா சொன்ன மச்சான், அந்த அளவுக்குலாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்கா. இதுக்கப்புறம் பெருகிட போகிறாடா, பார்த்துக்கோ மச்சான். வர கடுப்பாக வர. அப்படி தான் அவர் அப்படியே என்ன சொல்கிறது, உங்களை அப்படியே அந்த தாவணியில் பார்த்தார்ல, அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு போய் படுத்து தூங்கிடுறாரு. நீங்கள் இங்கே வந்து இந்த ஊறுகாய் பாட்டிலும் தொக்கு பாட்டிலும் தூக்கிட்டு வந்திருப்பீங்க. எங்கடி பலகாரம் எதுவுமே காணா? தொக்கு ஊறுகாய் இதெல்லாம் எப்போ எடுத்துகிட்டு வருதாண்டி? பலகாரத்துக்காக தாண்டி வெயிட் பண்ணுறோம். அதான் தயங்க எடுத்து போயிட்டாண்டி. ஏன்டி என் தயங்க அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையா? எப்படி அவங்க மூக்கு பிடிக்க தின்னுருப்பானே? இல்லை, அதெல்லாம் எனக்கு தூக்கிட்டு வரதுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் அவன்கிட்ட தூக்கி விட்டேன். எனக்கு தெரியாது, பலகாரம் எனக்கு வேணும் ஏன்? இதுக்காக தான் உன்னை லீவில் அனுப்பிச்சி விட்டோம், புரியுதா? இது கவர்மெண்ட் ஹாலிடே நீங்கள் கொடுத்தீங்க, அதனால் நான் வீட்டுக்கு போனேன். நல்லா இருக்குடி. அதெல்லாம் தெரியாதுப்பா, எங்களுக்கு பலகாரம் வேணும். சரி இருங்கடி, தேங்க் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறேன். தயாங் சொல்டி,
படுத்துட்டியாடா? இல்லைடி, சும்மா இப்போ தான் ஒரு சரி. அந்த பலகாரம் ஏதாவது இருக்கா? ஏன்டி அப்படியே தின்னு போச்சே. என்னடா ஒரே நாளில் சாப்பிட்டேன்? இல்லைடி, பசங்க எல்லாரும் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. ஏதாவது இருக்கான்னு பாருடா. இங்கே இருக்கிறவங்களாம் என்னை சும்மா இருக்க விட மாட்றாங்க. பலகாரம் எங்கே பலகாரம்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த இத்து போனதை வேற இவங்க வேறு தின்னாத வேற. நான் மட்டும் வேறு சாப்பிட்டேனா, நீயும் சேர்ந்து சாப்பிட்டியான். அவங்களுங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரமாக ஒப்பார வைக்கிறாளுங்க. இரு நான் பார்க்குறேன் ஏதாவது மிச்சமேத்தி இருக்கான்னு சொல்லிட்டு. ஏய் இருக்குடி, ஒரு அதுலேயும் ஒரு 3 இருக்குன்னு நினைக்கிறேன். 3-4 இருக்குது. அப்பா அது போதும் தான், எடுத்துகிட்டு வரியா? இல்லை நான் வரவா? வேணாம் 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 வேணாம், நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு, டேய் டேய் ஜாக்ஸா, டேய் டேய் ஜாக்ஸா எந்திரா. ஏய் சொல்லுடா. டயர்டாக இருக்குடா, நான் காலேஜ் போகணும். இல்லைப்பாதா விடு. டேய் எருமை மாடே வா. எங்கடா? வா ஒயின் ஹாஸ்டல் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஏன்டா இப்போயே சொல்ல போகிறேன்? யாராவது லூஸு பையில. அதுக்கு இல்லை, இந்த பலகாரம்லாம் அவன் ஃப்ரெண்டு கேட்டுட்ருக்காங்களாம், அதனால் எடுத்துகிட்டு வர சொல்கிறா. வா போயிட்டு வந்துடலாம். சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ போகிறாங்க. இப்போ இந்த பலகாரத்தை தூக்கிட்டு போயிட்டு கேட்டுட்ட நின்றுட்டு, அங்கிள் அங்கிள் செக்யூரிட்டி அங்கிள், ஆ ஆ ஆ ஆ சொல்லுப்பா. ஒயின் கிட்ட கொடுத்துட்றீங்களா? என்னப்பா இது? இது பலகாரம், தீபாவளி பலகாரம், அவன் ஃப்ரெண்டுக்கெலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. நான் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேன். சரிப்பா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே ஒயின் வந்து இங்கே கேட்டு நிற்கிறது, இந்த அதாவது அங்கேருந்து ஜன்னலில் பார்த்துருப்பாங்க. அப்படியே உடனே கீழே இறங்கி தயாங் ஆண்டே கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்டெப்ஸில் அப்படியே கீழே இறங்கி ஓடியாருப்பாங்க. ஏண்டி செக்யூரிட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறாங்க, எதுக்கு இப்படி ஓடியாந்து மூச்சா இருக்கேன்? ஒன்றும் இல்லைடா, அவங்க படுத்துட்டாளுங்க, அதனால தான் கீழே வந்தேன். சரி கொடுத்துட்டா. போ பத்திரமா போனேன். பாய். ஏய் ஜாக்ஸா பாய். பாய் வையன், பார்த்து எங்கே விழுந்துட போகிற? ஏன்னே வர மச்சான் விழுந்துட்டாப்புல, நீ விழாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை நீயும் விழுந்துட்டா கூட நல்லாயிருக்கும் ஒயின். என்னடா வளராம? அதெல்லாம் எதுவும் இல்லை ஒயின், நீ போ. ஏய் உன்னை இதுக்கு தான் ஒன்று கூப்பிட்டு வந்தேண்ணே. டேங் அப்படியே முறைக்கிறாரு ஜாக்சனை. சரிடா மச்சான், ஃபீல் பண்ணாடா, வா திரும்ப அப்படியே மறைக்கிறாரு. என்னடா என்ன லுக்கு? நான் ஏன் வந்திய அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு ஒரு லவ், ஒரு கிஸ்ஸு, ஒரு ஹக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, வந்ததுக்கு ஒர்த்து. இந்த பலகாரத்துக்காகலாம் எனக்கு துணை ஜோடியாக கூப்பிட்டு வந்த பார்த்தியா? அசிங்கம்பா, அசிங்கம் எனக்கு. இப்போ அந்த பலகாரத்தெலாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அவங்களும் முச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டு, என்னடி இது காச்சான் வயிற்றுக்கு கூட பத்தலை, இது ஒரு பலகாரம்னு சொல்லிட்டு நீ தூக்கிட்டு வர? என்னடி தின்றதுன்னு தின்னுபிட்டு காசான் வயிற்றுக்கு பத்தலை, அரசான் வயிற்றுக்கு பத்தலைன்னு என்ன கோரசா? ஒன்றும் இல்லை தின்ன பலகாரத்தெல்லாம் திருப்பி கொடுங்க. என்ன? சரி விடு, எல்லாம் மனசில் வச்சுக்கூடாது, புரியுதா? சும்மா அதெல்லாம் போய் படுத்தும், டயர்டாக வந்திருப்பேன் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாளுங்க. நீங்களும் போய் படுத்து நல்ல தூக்கம், செம்ம தூக்கம். அவளுங்க காலேஜுக்கு அடுத்த நாள் கிளம்பி போயிட்டாளுங்க, ஒன்றை மட்டும் விட்டுட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏய் நிம்மி ஜிம்மி எங்கடி இருக்கீங்க? எனக்கு ஒரு 2 பக்கெட் தண்ணி பிடிச்சி வச்சுருங்கடி. என்ன எவ்வளோ குரலே காணோம்? எங்கடி என்னடி குளிச்சுட்டு வந்துட்டீங்களா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த ஹாஸ்டலில் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோன்னு சொல்லிட்டு பெட் இருக்கும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மேல் பெட்டில் படுத்துட்டு நீங்கள் கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. எங்கடி என்னை விட்டு கிளம்பி போயிட்டீங்களாடி? ஐயோ போச்சு, அச்சோடிட்டு மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க ஓடி பச்சை தண்ணிலே குளிச்சுட்டு நீங்கள் கிளம்பி ஹாஸ்டல் கீழே வரீங்க. அங்கே தயங்க நின்றுட்டுருக்காரு. வந்துட்டியா? என்ன டைம் ஆகுது? எப்படி கிளம்பி வரேன்? உன் கூட சுற்றினவளுங்க நேற்று பலகாரம் தின்னுட்டு நல்லா பதார்த்தமாக படுத்து தூங்கி யதார்த்தமாக எந்திரிச்சு காலையிலே வந்தாளுங்களா? நீங்கள் என்னடி எத்தனை மணிக்கு படுத்த? தயன் நல்லா தூங்கிட்டேன்டா. அவளுங்களும் என்னை எழுப்பாமையே போயிட்டான். உன் நிம்மி ஜிம்மிலாம் நீ காலேஜ் கிளம்பி போயிட்ட அப்படின்னு போய் புள்ளிவிட்டு போடுறாங்க. போ, உன்கிட்ட அவளுங்க பிடுங்கி சாப்பிட்றதுக்கு பிடுங்கி திங்கிறதுக்கு மட்டும்தாண்டி லாக்கி, மற்றபடி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது கொஞ்சம் கூட லாக்கே இல்லை. அசிங்கப்பட்டால் இந்த வயல்
அசிங்கப்பட்டா இல்லை அசிங்கப்பட்டா என்ன ஃபீலிங்கா? எனக்கு தாண்டி ஃபீலிங்கு. உன் கூட எப்போ ஃப்ரெண்டாக ஆனனோ அப்பத்துலேருந்து ஃபீலிங். ஒரு நாளும் ஃபீலிங் டி, ஒரு நாளும் ஃபீலிங். தயம் வெளிலலாம் கம்பெனி சீக்ரெட்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? ஐயே சீ தரித்திரியம். வா வா, உன் கூட சேர்ந்தால எனக்கு ஒட்டிக்கிச்சு, வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறீங்க. இப்போ 2 பேரும் போகிறத பார்த்து, அதாவது காலேஜ் என்ட்ரன்ஸ் கிட்ட நிறைய பேர் இருப்பாங்கள்ல. என்ன தயா 2 நாள் ஜாலியாக என்னடா பேசுகிறானுங்க அவங்க? அதெல்லாம் சும்மாடி, வா. ஏய் சொல்லு. ஏய் அவனுங்க 1000 சொல்லுவானுங்கடி, அதெல்லாம் நான் என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துட்டு இருப்பேனா? அப்புறம் அதெல்லாம் என்ன அவனுக்கு ஏதோ சொல்கிறானுங்க, நீனும் ஏச்சின்ற, நீனும் என்ன வான்னு கூப்பிட்டு வர, என்னன்னு கேட்க மாட்ற? என்னடா ஏய் ஜாக்ஸா, என்ன ஓவராக குளிர் விட்டு போய் திரியிறானுங்களா அவன் ஃப்ரெண்டெல்லாம்? வயன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா அவனுங்க. போ. என்னடா ஓன்ற, என்னன்னு சொல்லு. ஐயோ 2 நாள் நல்லா கட்டுன்னு கட்டி தின்ட்டு வந்தான். ஓ தயான், இப்போ புரியுடா. வா. ஆமாண்டாடி 2 நாள் கட்டுன்னு கட்டினான், வெளுத்து வாங்கினான் தெரியுமா? நான் கூட சாப்பிட்லடா. இதோ பார் ஒயின் இழைச்சிட்டேன் பார்த்தியா? ஆமாம் ஒயின் நல்லா இழைச்சிட்டேன், ரொம்ப இழைச்சிட்டேன் ஜாக்சன் அப்படியே சொல்கிறான். தயான் இதுக்காக சொன்னேன், எங்கே கேட்குற, வாங்கி கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் பார்த்தியா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியுது நான் இழைச்சிட்டேன்னு. ஆமாம்மாடி ரொம்ப இழைச்சிட்டேன், திரும்ப இழைச்சிட்டல, பொறுக்காதுல்ல அவனுக்கு. யாராவது என்ன இழைச்சிட்டாங்க சொன்னா? வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸ் தான், இன்க்ளூடிங் நிம்மி ஜிம்மி சேர்த்து எல்லாருக்குமே தயங் மேலே ஒரு கண். ஏன்னா தயங் அப்படி அழகாக இருப்பார், அதான் உங்களுக்கே தெரியும்லடா. அப்படி அழகு அப்படின்றதால எல்லாருக்குமே ஒரு ஜலஸ் உங்கள் மேலே. எப்படி தயங் கூட இவ்வளோ ஜெல்லாக இருக்கலாம்? எப்படி இவங்க மட்டும் இவ்வளோ ஃப்ரெண்டு, இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, ஆனால் ஃப்ரெண்டா? லவ் இல்லையா? நம்ம லவ் தான் அப்படின்னு சொன்னால் கூட ஆணித்தனமாக ஃப்ரெண்டு அதை தாண்டி சொல்லவே மாட்டாங்க. எப்படி அப்படின்ற மாதிரி எப்போவுமே போயிட்டுருக்கோம். உங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு தயங் மேலே அப்படியே உயிர், அப்படி டெய்லி ஏதாவது ஒரு திங்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும். பட் தயங்க்கு போகிறது எல்லாம் நீங்கள் தான் பிடிங்கி சாப்பிடுவீங்க. டெய்லி சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டே இருப்பா. இன்றைக்கி அது மாதிரி தான் ஒரு சாக்லேட்டை ஒரு பெண் எடுத்துகிட்டு வந்திருக்கா, அது இன்னும் கொடுக்கல. எப்போயுமே நீங்கள் தானே பிடிங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லாத நேரமாக பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னுட்டு லிட்டரலி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஏய் இன்றைக்காக எடுத்து போய் கொடு, அந்த ஒயினே பிடிங்கி சாப்பிட்டுட்ருக்கா. அவள் எல்லா நேரமாக கொடுத்தா தான் என்ன? இல்லடி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீ தான் நம்பிட்டுருக்க. ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல, நீ பைத்திய மாதிரி சுற்றிட்டுருக்க. ஆனால் அவன் பாரு உன்னை பார்த்துருக்கானானே எனக்கு டவுட்டு தான். இந்த கிளாஸில் தான் இருக்க. உன் பேர் தெரியுமா அவனுக்கு? தெரியும். எப்போ? இல்லை நான் அன்றைக்கி சாக்லேட் கொடுக்கும்போது ஒயின் என் பேரை கேட்டா, அப்போ அவன் கேட்டிருப்பான்ல. ஒயின் உன் பேரை கேட்டா அவனுக்கு தெரியுமா? இல்லடி, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. ஏதோ பண்ணி தோலை போ. ஒயின் இங்கே போராடி நீ போ போய் இப்போ எடுத்துகிட்டு போய் கொடு. ஒயின் அப்படியே திரும்ப பேக். ஐயோ வந்துட்டாடி, வா வந்து உட்கார். ஏய் தயாங் வா. எங்கே போகிற? கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஏய் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பா. திரும்ப அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தயாங் மட்டும் வராரு, ஒயின் வந்திருக்க மாட்டாங்க. இப்போது வந்து சாக்லேட்டும் பெண்ணும் இப்போது எடுத்துகிட்டு போய், எக்ஸ்கியூஸ் மீ சொல்லு. நான் வந்து நீ வந்து என்ன சொல்லு. நான் வந்து அகிலா. ஓ ஓகே அகிலா, சொல்லுங்கள். இல்லை சொல்லுங்கலாம் வேண்டாம். சாக்லேட் ஏன் பர்த்டேவா? எப்படி சொல்கிறது? இல்லை பர்த்டேலாம் இல்லை, உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. ஓ ஓகே தேங்க்யூ. பெண்ணும் எனக்கா? ஆமாம் உங்களுக்காக. என்னோடய அங்கிள் வந்து ஃபாரினில் இருக்காங்க. ஓ ஓகே தேங்க்யூ, நல்லாயிருக்கு. இன்னொன்று இருக்குமா? ஏன்? இல்லை ஒயின் கேட்பா. இல்லை நான் உங்களுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன், நாளைக்கு வேணால் அவளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். இதை நீங்கள் அவகிட்ட கொடுக்காமல் இருக்கீங்களா? நீங்கள் மட்டும் வச்சுக்கோங்களா? அவர் யோசிக்கிறாரு டக்குன்னு. சரி ஓகே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு இருந்திருப்பார். இப்போ வந்து கொடுத்துட்டு இது ஊன்னு சொல்லிவிட்டு பேண்ட் பாக்கெட்டில் வச்சதே போதும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஒடியாந்து அப்படியே பெஞ்சில் உட்காந்து, நான் சொல்லிட்டேன். என்னடி
உண்மையாகவே சொல்லிட்டியா? ம், சொல்லிட்டேன்டி. என்னன்னு சொன்னேன்? என்ன சொன்னான் அதுக்கு? ஏய், நான் ஒயின்கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பைத்தியக்காரி. வேணாம் சொல்கிறியா? ஆமாடி, வேணாம் கொடுக்க வேணாம், நான் நாளைக்கு ஒயினுக்கு வேறு பணம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். நீ என்ன நினச்ச? நீ இல்லவா சொல்லிட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஒயின் வந்துருப்பா. ஏய், வந்துட்டேன் உன் சக்காலத்தி உன்னை வாரி சுருட்டிட்டு போகிறதுக்கு. ஏய், கேட்டு போகுது, நீ சும்மா இருடி, இதை உசுப்பித்தாத. கேட்டா என்னடி போ, சரி சும்மா இருடி. இப்போ ஒயின் வந்து தயங்கிட்ட, தயம் கேன்டீன் போகலான்டா. ஏண்டி எப்போ பாரு இந்த கேன்டீனை தவிர வேறு எதுவும் உனக்கு தோணாதா? சரிடா, கேன்டீன் போகலாம் வாடா ப்ளீஸ். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தயம் கூட்டி போயிருப்பார். ஆனால் அந்த பப்ஸ் ஒன்று, அப்புறம் அந்த பர்கரில் 2 கொடுத்துருங்க. ஏய், எனக்கெலாம் வேண்டாம், உனக்கு மட்டும் வாங்கிக்கோ. ஏய், எனக்கு தான் நானும் வாங்குகிறேன், உனக்கெலாம் யாரும் வாங்கலை, பைசா மட்டும் பே பண்ணிவிடு. ஏய், ஃபோனை நாங்கள் அங்கே கிளாஸ்லேயே வச்சுட்டு கேஷ் வச்சுருப்பல்லடா, பே பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து தயம் வந்து இப்போ பேக்கெட்டில் விட்டு பைசா எடுக்கிறாரு. பைசா எடுக்கும்போது அந்த சாக்லேட்டும் அந்த பெண்ணும் கீழே விழும். ஏய், பெண்ணு நல்லா இருக்கா? ஏய், சாக்லேட்டு ஏதுடா? ஏய், சொல்லியிருந்தா நான் அப்போ கேன்டீனே கூப்பிட்டு வந்துருக்க மாட்டேன்ல. லூஸு, உனக்கு தெரியாத நான் ஏதாவது வாங்கி வச்சுருக்க போகிறேன்னா என்ன? உனக்கு தான் வச்சுருந்தேன், சாப்பிடு. ஏதுடா, எப்போ வாங்கினேன்? நான் வாங்கலடி, ஒரு பொண்ணு கொடுத்தா, பேர் கூட அகிலான்னு சொல்லிட்டு. என்ன அகிலாவா? இந்த பொண்ணு உமனா மூஞ்சாச்சே, உனக்கா? ஆமாண்டி கொடுத்தா. ஏய், உண்மையாக உனக்கு கொடுத்தாளா? ஆமாம், ஏன்? உம்மனா மூஞ்சி உனக்கு கொடுக்குறானா? என்னடி யோசிக்கிற? இல்லைடா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாச்சே. ஏய், பெண்ணு சாக்லேட் 2 சேர்த்து கொடுத்தாளா? ஆமாம். ஏய், அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதுடா, நான் நீ வச்சுக்கோ. ஏய், வெறுப்பத்தாதா? ஆமாண்டா, ஒரு பொண்ணு சாக்லேட் கொடுக்குறானா, அதுவும் தனியாக உனக்கு மட்டும் கொடுத்துருக்கானா? அது சாதாரண விஷயம் கிடையாது, லவ் பண்ணுறா, அதனால தான். நீ ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால தான். நல்ல பொண்ணுதான்டா. ஏய், செம்ம 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 நல்ல பொண்ணுக்கு ஒன்றை பிடிச்சிருக்குன்னா கொடுத்து வச்சோண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொன்னோன்னே இவருக்கு செம்ம கோவம். அந்த பெண்ணும் அந்த சாக்லேட்டும் அப்படியே கசக்கிட்டு அப்படியே வேகமாக போகிறாரு. ஏய், எங்கடா போகிற? இதோ பார், கைக்கு விடுன்னு சொன்னேன், விட்ரி. ஏய், டென்ஷன் ஆகாடா, பிடிக்கலாம் விட்டுடு, எதுவும் காமிச்சிக்காத, விடுடின்னு. ஏய், கூடா, எதுக்கடா இவ்வளோ இதாகிற? கொடுக்கும்போது கூட வாங்கிட்டேன், இப்போ என்னமோ ஓவரா பண்ணுற. பிடிக்கலாம் விடு, அவ்வளோதான், கண்டுக்காத. விடுடி, கையை விட்ரி. டேய் தயாங், என்னாச்சு? விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக இப்போ கிளாஸ் ரூம் தான் போகிறேன். ஏய் தயாங் வேணாலாம் விட்றா, அந்த பொண்ணு அசிங்கப்படுத்துகிறவெல்லாம் வேண்டாம், சும்மா விடுடி, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், விடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு கிளாஸ் ரூமு. அகிலா தயாங் சொல்லுங்கள், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துக்கிட்டே இருப்பேன். எங்கே வர? அங்கே நில். சொல்லுங்கள் தயா. நீ என்ன லவ் பண்ணுறியா? அப்படியே அந்த பொண்ணு பயந்துட்டு சுற்றி கிளாஸில் இருக்கிற எல்லாரையுமே பார்க்குது. தயா சொல்லு அப்படின்னு காதில் விழுதில்ல. ஏய் தயா, விட்றா, வெளில வாடா, இந்த மாதிரி பேசாத, இந்த பொண்ணு பாவம் பயப்படுது, வெளில வாடாவே. இந்த பார் பையன், விடுன்னு சொன்னேன், விடுடின்னு, உனக்கு அவ்வளோதான், விடு. சொல்லுடி, நீ என்ன லவ் பண்ணுறியா? இல்லை. அந்த பொண்ணு பயந்துட்டு இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் எனக்கு மட்டும் கிளாஸில் இருக்கிற யாருக்கும் கொடுக்கல பேனா, அது இல்லாத கூட சாக்லேட் இல்லை, சும்மா நார்மலாக தான் கொடுத்தேன். ஓ, நார்மலாக இப்படி தான் எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்கியா? நார்மலாக இப்படி தான் எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்கேன். தயாங், உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பிடிச்சி நீங்கள் இழுத்துட்டு வெளில வந்திருப்பீங்க, கிளாஸ் ரூம் விட்டு வெளில வந்திருப்பீங்க. ஏய், உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் லவ் அது இதுன்னு சொல்லிட்டு மனசில் எதாவது நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், என்ன நடக்கும்னு தெரியாது, புரியுதாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஒரு வெளில போயிருப்பார். அதாவது நீங்கள் இழுத்துகிட்டே போகிறீங்க, அதனால் ஒரு கத்திக்கிட்டே வெளில வந்திருப்பார். அந்த பொண்ணு அங்கேயே கிளாஸ்லேருந்து அப்படியே வெளில ஓடியாந்துட்டு அழுதுகிட்டே எங்கேயோ போயிருக்கும்.
அந்த பொண்ணு அழுதுட்டு ஓடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட கையை விட்டுட்டு அகிலா பின்னாடி வந்து ஒயன் ஓடிருப்பா. ஒயன் ஒயன் எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், அப்படியே உங்களை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஆப்போசிட் சைடாக ஆடிட்டோரியம் போயிருப்பீங்க. இப்போது தயாங் உங்களை இழுத்துட்டு தயாங் எங்கே போகிற, எங்கடா கூப்பிட்டு போகிற, கையை விடுறா, அந்த பொண்ணு இங்கே ஓடுறாடா கோச்சிட்டு, அவள் எங்கே போனாலும் எனக்கு கவலை கிடையாது புரியுதா, மூடிட்டு வா. அவள் சொன்னதுக்கு நான் சொன்னதாண்டா, என்னையடா எங்கடா பிடிச்சிட்டு போகிற விட்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. ஏன்னா மாடை இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போகிறாரு. அவர் ரொம்ப டென்ஷனாக கொண்டு, நீ விடுடா ரொம்ப டென்ஷன் ஆகாடா, விட்றா. நீங்கள் இன்னும் அந்த ஃப்ரெண்டு பாண்டில் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, ஃபன்னியாக பேசிகிட்ருக்கீங்க. அவருக்கு டென்ஷன் ஆகுது. அவருக்கு என்ன டென்ஷன்னா, அவள் வந்து லவ் ஃபீலில் வந்து கொடுத்துருக்கா, அது கொஞ்சம் கூட உனக்கு பொசஸ் ஆகலை, ஜெலஸ் ஆகலை. நீ எப்படி நீ சிரிச்சிட்டு சொல்லியிருப்ப, நீ எப்படி கொடுத்து வச்சோண்டான்னு சொல்லியிருப்ப அப்படின்ற மாதிரி அந்த கோவத்தை காமிச்சிட்டே இழுத்துட்டே போகிறாரு. தயாங் உனக்கு அவ்வளோதான், எங்கே கூப்பிட்டு போகிற விட்றா, மூடிட்டு பாடின்னு. என்ன என்கிட்ட கோமா பேசுகிறேன், நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன் வைன், மூடிட்டு வா. அப்படியே உங்களை இழுத்துட்டு வந்து ஆடிட்டோரியத்தில் தள்ளி விட்டுருப்பார். நீங்கள் கீழே விழலை, பட் ஆனால் ரொம்ப ஃபோர்ஸாக போய் அங்கே நிற்கிறீங்க. என்னடா பிரச்சனை, அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணையும் திட்டிட்டேன், அந்த பொண்ணு கோச்சிட்டு ஓடுது, என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியல, போத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப வெளில போகலாம் பார்ப்பீங்க. ஆடிட்டோரியத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணியிருப்பார் கதவை. தயாங் என்ன பண்ணுற, உனக்கு கொஞ்சம் கூட என்ன தயாங் சொல்ல வர, சொல்லி முடி. சரி சொல்லு, நான் யார் உனக்கு, இது என்னடா ஏன் உனக்கு தெரியாதா, எனக்கு நீ யாருன்னு எனக்கு தெரியும், உனக்கு நான் யார் சொல்லு, உனக்கு நான் யார். இதில் என்னடா ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு. நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை, இது என்னடா கேள்வி, வா தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு வந்துருப்பீங்க. இதோ பார்வையன், நான் உங்கள்கிட்ட சீரியஸாக கேட்குறேன், சீரியஸாக பேசு, எனக்கு புரியல. என்ன தயாங் சொல்ல வரப்போ நீ, எனக்கு சுத்தமாக புரியல. நீ என்ன எதிர்பார்க்குற, நீ புதுசாக எனக்கு தெரிகிறப்போ புதுசாக ஏதோ பேசுகிற, எதுக்கு இப்படி ஏற்கனவே சும்மா ரூமர் அதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. இப்போது நீ கையை பிடிச்சி இழுத்துட்டு வரேன்னா எவனா ஏதாவது சொல்கிறதுக்கடா, நீ ஏன்னா இது மாதிரி பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கியா. ஓயன் நான் சீரியஸாக பேசுகிறேன், உனக்கு நான் யார் சொல்லு. தயாங் இதோ பார், பைத்தியமாடா நீ, பைத்தியமாடா, அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி பேசுகிறேன், ஏன் என்னமோ கூப்பிட்டு வந்து வச்சுட்டு நீ யாருன்னு உனக்கு நான் யார் உனக்குன்னு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க. எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடு. இதோ பார்வை, ஏன்னு உன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், நின்று பேசுடி. என்னடா பேசுனதே பேசிகிட்டு இருக்க, நின்று தான்டா பேசிகிட்டு இருக்கேன், என்ன தான் உனக்கு பிரச்சனை, நீங்கள் யார் எனக்கு தெரியாதா உனக்கு, ஃப்ரெண்டுக்கு மேலடா. சொல்லு, ஃப்ரெண்டுக்கு மேலே நான் யார் சொல்லுடி சொல்லு. தயா உனக்கு என்ன பைத்தியமாடா, பைத்தியமானு கேட்குறேன். ஆமாடி, எனக்கு பைத்தியம் தான் பிடிக்குது, இப்போது எனக்கு பைத்தியம் தான் பிடிக்குது. நான் உனக்கு யார் சொல்லு. நீ சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறதுக்கு இருக்கு சொல்லு. நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ். பைத்தியமா தாயம், பைத்தியமாடா, என்ன பேசுகிற. அம்மாடி நான் பைத்தியம் தான், 4 இயர்ஸ் டி, 4 இயர்ஸ் இல்லாமல் நீ என்னை எப்போ பார் ஃப்ரெண்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது எனக்கு அப்படியே வெறி ஏறும். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்டி, நான் கட்டிக்க போகிறோம்டி, நான் லவ்வர்டி, ஆல்ரெடின்னு சொல்லணும்னு தோணும். அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே இந்த கையை அப்படியே உடச்சிக்கலாமான் இருக்கும். ஒரு குத்துமே செவத்தில் குத்திக்கும் போது தெரியுமா அப்பப்போ கேட்பல, எப்பட்றா கை மட்டும் பாக்ஸிங்க்கு போலடி, அந்த கோவத்தில் குத்திக்கிற வலி இது வலி. தயா நீ ஏதோ தப்பாக பேசுகிற, இப்போ பேச வேண்டாம் புரியுதா, போ தயா. அப்படியே என்ன பண்ணியிருப்பீங்க, ஷோல்டரில் 2 தட்டு தட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்ப பார்ப்பீங்க. அப்படியே உங்கள் கையை இழுத்து பிடிச்சி உனக்கு நான்
தயாங் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பலர்னு அரைஞ்சிருப்பாங்க. தயாங்குடைய கன்னத்தில் அப்படியே பதிஞ்சிருக்கும் அடித்த அடிலாம். இதோ பார், இந்த அடி எனக்கு வலிக்கலை, ஆனால் அவள் உன்னை லவ் பண்ணுறாடா அப்படின்னு நீ சொன்ன பார்த்தியா, அந்த வலி தாண்டி எனக்கு வலிக்குது. அதுக்கெல்லாம் நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், நீ தாங்க மாட்டேன் வயன், தாங்க மாட்டேன். நீ என் பொண்டாட்டி, புரியுதா? தயாங், தப்பாக பேசாத, ஃப்ரெண்டுன்றது லிமிட்டை தாண்டாத, அவ்வளோதான். நீ எனக்கு ஃப்ரெண்டுக்கு மேலே அப்படின்ற ஒரு ஜோனல் இருந்துச்சு, இன்றைக்கி அது ஃப்ரெண்டுன்றதையும் உடச்சிடுச்சுடா. தயவு செஞ்சு கையெடுத்துரு, மேலேருந்து கையெடு. இனிமேல் இந்த ஒயின் தயாங்கோட ஃப்ரெண்டு கிடையாது. ஆமாண்டி, ஆமாம், தயாங்குக்கு நீ இனிமேல் ஃப்ரெண்டு கிடையாதுடி. அதை தான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நீ எனக்கு பொண்டாட்டி, புரியுதா? தயாங், தப்பாக பேசாத. நான் வேண்டாம், கையெடுத்துறேன். இதோ பாரு, இதோ பார், சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுன்ற ஜோன் இருந்துச்சு தான். லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக என்னால் உன்னை அப்படி பார்க்கவே முடியல, சுத்தமாக பார்க்க முடியல. ஒரே ஸ்கூலில் படித்தோம், கிராஸ் பண்ணோம். அந்த 11th 12thலாம் கிராஸ் பண்ணும்போது என்னால் முடியவே இல்லை, சத்தியமாக முடியல. உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கே முடியல. கத்தி அப்படியே சொல்லணும்னு தோணும், நான் உன் ஃப்ரெண்டு இல்லடி, இப்போது உன் ஃப்ரெண்டாக நான் இருக்கலடின்னு சொல்ல தோணும். நீங்கள் அப்படியே கேட்க உங்களுக்கு கண்ணில் அப்படியே டியர்ஸ் அப்படியே கொட்டிகிட்டே இருக்கு. இதோ பார், அழாத, எனக்கு புரியுது. போ, சரி ஆகாது தயாங், சரியாகவே ஆகாது. ஏண்டா இதுக்கிட்ட உனக்கு இப்படி புத்தி மாறுது? இவ்வளோ நாள் அப்போ உன் கண்ணு என்னை அப்படி தான் பார்க்குதா? எத்தனை நாள் எனக்கு மென்சஸ் டைமில் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அப்போது ஃப்ரெண்டா இல்லையாடா? இல்லடி, புருஷனாக தான் எல்லாம் பண்ணேன், புருஷனாக தான் ஹெல்ப் எல்லாமே புருஷனாக தான் நான் பண்ணேன். இப்போது ஊரில் ஒரு மாதிரி பார்த்தியே, சாப்பிட்டுட்ருக்குறப்ப தின்ற மாதிரி பார்த்தேன். அது எனக்கு தப்பாக தோணல. சரி, நான் இப்போது அவனுக்கு பொண்ணாக தெரிகிறேன் போல் அப்படின்னு நினச்சேன். இல்லடி, எனக்கு நீ என் பொண்டாட்டியாக தெரிஞ்ச, அழகாக தேவதை மாதிரி இருந்த தாவணியில் உங்கள் அம்மா இருந்தாங்க. இல்லைன்னு வச்சுக்க, இதோ பார்த்தேன், தப்பாக பேசாத. இல்லடி, தப்பாக பேசலை, என் பொண்டாட்டியை தான் பேசுகிறேன். நான் ஒன்றும் யாரையும் ரோட்டில் போகிற பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரி பார்க்கல, ஒன்றை தாண்டி பார்க்குறேன், ஒன்றை மட்டும்தான் பார்க்குறேன். அப்போது இந்த டிபியில் ஸ்க்ரீனில் என்னை ஃப்ரெண்டாலாம் வச்சிடல, அதானே? இல்லடி, இல்லை, எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குன்னா யாருக்கு? என் கேங்கில் எல்லாருக்குமே தெரியும் நீ என் பொண்டாட்டின்னு. இதோ பார்த்தேன், அவ்வளோதான். பொண்டாட்டின்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், பொண்டாட்டி தாண்டி, நீ எனக்கு பொண்டாட்டி தாண்டி, இதோ பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட அப்படியே உங்கள் லிப்புக்கிட்ட வந்துருப்பார். நீங்கள் அப்படியே திரும்பியிருப்பீங்க. என்னடி அருவருப்பாக இருக்கா? அருவருப்பாக இருக்குது தயம், அருவருப்பாக இருக்குது. ஃப்ரெண்டுன்றது ஒன்று தூக்கிட்டு போய் நீ லவ்ன்றதில் சொருகிற பார்த்தியா? அருவருப்பாக இருக்குது. அப்படியே எனக்கு மேலே ஃபுல்லாக அப்படியே ஊறுது, கம்பளி பூச்சி மாதிரி. நீ சொன்ன வார்த்தை அப்படியே காதில் ஈயத்தை கரைச்சி ஊற்றுன மாதிரியே இருக்கு. இனிமே உன்னை பார்க்கவே விரும்பலை தயம், விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அவர் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு நீங்கள் போவீங்க. இதோ பாரு, அவர் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு, இதோ பாரு, மறக்காத, நான் உன் புருஷன், நான் உன் லப்பர், நான் உன் ஆள். இந்த ஃப்ரெண்டுன்ற ஜோனை நீ திரும்ப தூக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், கவலை. நீ என்னோடய லைஃப்பில் இனிமேல் ஃப்ரெண்டுன்னு இல்லை, ஒரு சராசரி மனுஷனாக கூட இல்லைடா. இழந்துட்ட அந்த தகுதியை நீ இழந்துட்ட, எப்போவோ இழந்துட்டு தாயான். உன் முகத்தில் கூட முழிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கு, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முகத்தை நீங்கள் பார்க்கல, உங்களோட முகத்தை அவர் பார்க்காம தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அழுதுருப்பீங்க, அவருக்கு அன்லிமிட் இயர்ஸ் வந்திருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எடுத்தறிஞ்ச மாதிரி திரும்ப சொல்கிறப்ப அவருக்குமே அழக வந்திருக்கும். நீங்கள் வேகமாக போயிருப்பீங்க, கதவை திறந்துட்டு அப்படியே வேகமாக காலேஜிலேருந்து பேக் கூட எடுக்கல, அப்படியே போயிருப்பீங்க.
உங்களோட ஃப்ரெண்டு தான் உங்களுடைய பேக் எடுத்து ஈவினிங்காக வந்திருப்பாங்க. நீங்கள் ஹாஸ்டலில் போயிட்டு அவ்வளோ அழுக அழுத்திட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டெலாம் வந்து என்னாச்சுன்னு கேட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லடி. என்னாச்சுடி? தயங்க வர உன்னை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போனான், என்னாச்சு? இல்லை, நார்மலாக நடக்கிற சண்டை தான், ஒன்றும் இல்லை. அதுக்கேண்டி அழுது டி கண்ணு மொழியெல்லாம் வீங்கி போயிட்டுருக்கு? தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே சண்டை போட்டான் அவன், ரொம்ப. நானுமே அவனை அடிச்சிட்டேன்டி. என்னடி சொல்கிற? எங்கள் தயங்க எப்படி நடி? தாயே, உங்கள் தயங்க நான் அடிக்கலை, அவன் தான் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டான். என்னன்னு வேணா அவன்கிட்ட போய் கேட்டுக்கோங்க, என்கிட்ட கேட்காதீங்க. அவனை பார்க்கவே விரும்பலை. அவன் வந்தானா இனிமே ஒயினோட தயாங்கன்னு சொல்லாதீங்க. அவன் சொன்னாலும் கேட்காதீங்க. அவனை பற்றி என்கிட்ட இனிமேல் பேசாதீங்க. தயாங்கன்ற வார்த்தையை கூட நான் கேட்க விரும்பலை. அவன் வந்தானா தயவு செஞ்சு எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், என்கிட்ட பேச வேண்டாம். தயவு செஞ்சு நீங்கள் சொல்லிவிடுங்க. அவன் முகத்தை கூட பார்க்க நான் விரும்பலை. என்ன ஆச்சுடி சொல்லுங்கள். எதுவும் கேட்காதீங்க. அவன்கிட்ட இதை மட்டும் கன்வே பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஏதோ போங்க, எப்பவும் போல் ஏதோ புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க போல். இல்லடி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எல்லாம் அவ்வளோதான். எப்பவும் போல் நார்மலான ஒரு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அதை கண்டுக்கல. இங்கே தயாங் ஜாக்சன்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்லி அழுதுருப்பார். என்னடாச்சு? என்னாச்சுடா முகம் ஃபுல்லாக? இப்போ எல்லாத்தையுமே சொல்லி அழுதுருப்பார். அவளுக்கு என்ன கொழுப்பாடா? ஏன் லவ்ன்ற ஜோனாண்டா? அவள் இருக்க மாட்டாளாம். இருக்க மாட்டேன்னு சொல்கிறாடா, இருக்க மாட்டேன்னு சொல்கிறா. என் முகத்தில் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாடா. அவ்வளோதானாடா? அவ்வளோதானா எனக்கும் அவளுக்கும்? ஏடா பைத்தியம், அவள் சொன்னானா அதுக்குன்ட்டு அழுதுட்டு வருவியாடா? என்னால் முடியலடா அவகிட்ட பேசாமல். காலேஜ்லேருந்து அப்படியே போயிட்டாடா, அப்படியே போயிட்டு. சரி விடு, போய் பார்ப்போமா? பார்க்கணுண்டா, அவளை பார்க்கணும் போல இருக்குடா. ப்ளீஸ்டா, ஹெல்ப் பண்ணுறேன். சி அழாத, கூப்பிட்டு போகிறவா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் வந்து ஹாஸ்டலுக்கு இப்போ கூப்பிட்டு வந்திருப்பார். இப்போ பேக் சைடில் எப்படா இவ்வளோ தூரம் ஏறுறதுன்னா வாழை பார்க்கணும்ல. அப்போனா ஏறிப்போ. இல்லை ஏறி போடா, மாட்டினா பார்த்துக்குறோம், அதான் சைக்கிள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். தயங் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வராரு. நைட்டு ஒரு 10-10:30 மணி இருக்கும். நீங்கள் இன்னும் தூங்கவே இல்லை. அழுதுகிட்டே ஒரு மாதிரி படுத்துட்ருக்கீங்க. எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்டெலாம் படுத்துருப்பா. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து கீழே படுத்துருக்கா. நீங்கள் வந்து மேலே ஃபஸ்ட்டு ரேக்கில் படுத்துருக்கீங்க. கீழே வந்து உங்கள் ஃப்ரெண்டு படுத்துட்ருக்கா. இந்த மாதிரி 4 ரேக் இருக்குது உங்கள் ஹாஸ்டல், உங்கள் ரூமில். அதில் வந்து 2வது ரேக்கில் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. இப்போ ஏறி குதிச்சுட்டு வந்து எங்கே இதில் படுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுற்றி பார்க்குறாரு. ஒரு பெட்ஷீட் கொள்ளால மட்டும் லைட்டாக அப்படியே முனறிக்கிட்டே அப்படியே படுத்துட்டு அழற சத்தம் மாதிரி லைட்டாக கேட்குது அவருக்கு. இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேக் மேலே ஏறி ஒயன் அப்படியே டக்குன்னு பெட்ஷீட் எடுத்துகிட்டு பார்த்துருப்பாங்க. நீ எங்கடா எங்கே வந்த? ஒயன் சத்தம் போடாடி, சத்தம். தயவு செஞ்சு வெளில போ தயாங். உன் முகத்தில் முழிக்கிறது கூட எனக்கு விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு வெளில போ தயாங். இது கத்துற அப்படின்னு தயாங் சொல்லிகிட்டு இருக்கும்போதே மற்ற 3 பேரும் எந்திரிச்சிருப்பாளுங்க. அவள் பெட்லேருந்து அப்படியே வெளில போ தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து தயாங்க தள்ளி விட்டுருப்பாங்க. அந்த ரேக்லேருந்து கீழே வந்துருப்பாங்க. அதாவது ஹாஸ்டல்லலாம் கீழே ஒரு பெட்டு மேலே ஒரு பெட் அந்த மாதிரி ஒரு காட்டு இருக்கும் இல்லைங்களா? அந்த காட்டில் தான் மேலே படுத்து இருந்திருப்பாங்க ஒயின்னு. இப்போது எல்லாருமே எந்திரிச்சு என்னாச்சுடி? என்ன தயாங் என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை விடுங்க. இல்லை ஏதோ பெரிய பிரச்சனை. எதுவும் இல்லை விடுங்க. தயாங் வெளில போயிடு. இவன் மட்டும் என் கண்ணு முன்னாடி இருந்தான்னு வச்சுக்கேன், கொலை கூட பண்ணிடுவேன். தயவு செஞ்சு வெளில அனுப்பிடுங்க, வெளில அனுப்புக்கடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பா. ஒயினே தரன்னு தயாங்க பிடிச்சி ஏற்றுட்டு ரூமுக்கு வெளில கதவை திறந்துட்டு தள்ளி விட்டுருப்பாரு. அவர் பார்த்துட்டு பேக் சைடில் அப்படியே பேக் வேர்ட்லேயே நடந்து போயிட்டுருக்காரு. அழுதுகிட்டே கல்லேருந்து டேஸ் புதுன்னு விழுந்துகிட்டே இருக்குது. அந்தளவுக்கு ஹர்ட் ஆகுறாளா அவள்? அந்தளவுக்கு நம்மளை வெறுக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே அவர் அழுதுகிட்டே என்ட்ரன்ஸ் வழியாக போயிருப்பார். அங்கே செக்யூரிட்டி நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பார். கண்டுக்க மாட்டார். இப்போ தயாங் வந்து ஜாக்சன்கிட்ட போயிட்டு
அழுதுகிட்டே சொல்லியிருப்பார், என்னடா எல்லாம் மறந்துட்டாளா? அவ்வளோதானா? தெரியலடா, அவள் ரொம்ப வெறுத்து போய் பேசுகிறாடா. என்னை சுத்தமாக பிடிக்காத மாதிரியே பேசுகிறாடா. என்னை ஏதோ அருவருப்பாக ஃபீல் பண்ணுற மாதிரியே பண்ணுறாடா. என்னால் அது தாண்டா தாங்கிக்கவே முடியல. 4 இயர்ஸில் அவ்வளோடா, அவ்வளோ 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 ரசிச்சு அவ்வளோ எதுவும் சொல்லவே முடியல மச்சான். என்னடா மச்சான்? டேய் பொம்பளை மாதிரி அழாதடா மொளை. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கூப்பிட்டு போயிருப்பார். அன்றைக்கி ஃபுல்லாக அவர் அழுதுகிட்டே இருந்திருப்பார். அடுத்த நாள் அவர் காலேஜ் வந்திருக்க மாட்டார். ஆனால் ஒயின் காலேஜ் போயிருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாளும் தயங்க காலேஜுக்கு வந்திருக்க மாட்டார். இப்போ செம்ம டென்ஷனாக இருப்பார். இவங்க மட்டும் என்னை விட்டுட்டு அவள் எப்படி காலேஜுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வருது. இப்போ ஒயின் நல்லா படுத்து தூங்கியிருப்பாங்க. லேட்டாக இருக்கும் கூட்டு போகிறதுக்கு. இவளுங்களும் இருந்திருக்க மாட்டாளுங்க. ஒயினோட ஃப்ரெண்டு கிளம்பிட்டாளுங்களா. என்னை மட்டும் விட்டுட்டு போயிடுறாளுங்க. ஆனால் இவளுங்க மட்டும் ஜோடியாக 3 பேரும் ஹாயாக போயிடுறாளுங்க. கடவுளே, என்னதான் தாயங்க நம்மளை இருந்து கூப்பிட்டு போவான்ல, எதுக்கு இப்படி திடீர்னு மாறினாவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ தாயங், ஆமாடி, நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் அப்படி இருந்தேன். இப்போ லவராக தெரிஞ்சிட்டல, அதனால தான் உனக்கு வெறுத்து போகுதில்ல. தாயாங், நீ எப்போங்க? எப்போ வந்துட்டேன், நீ தான் லேட்டு. கீழே நான் தான் படுத்துட்ருக்கேன் காலையிலேருந்து. என்ன சொல்கிற? ஐ லவ் யூ டி. ஏன்டி உனக்கு கொஞ்சம் கூடமாடி புரியல? என்னோடய லவ் 4 இயர்ஸ் லவ் டி. உனக்கு கொஞ்சமாவது புரியுதா தயாங்? இது எப்படி உனக்கு லவ்வுன்னு தோணுது? எனக்கு இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டு ஜோன்லேருந்து வெளில வரணும்னு தோணவே இல்லை. எனக்கு அவ்வளோ வலிக்குது தயாங். எனக்கு நீ பண்ணது எல்லாமே வேறு இதாக மீன் பண்ணுற பார்த்தியா? அது எனக்கு கொஞ்சம் கூட என்னால் ஏற்றுக்கவே முடியல தயாங். எப்படி தயாங்? ஏய் இதோ பார், இந்த உடம்பு, இந்த மனசு அப்படின்னு தனியாக என்னால் பிரித்து பார்க்க முடியலடி. ரெண்டுமே ஒன்று. நீ மனசாலாம் பார்க்குற, நான் ரெண்டுத்தையும் சேர்த்து என் பொண்டாட்டியா நீ எனக்கு எப்பவும் கூட இருக்கணும் அப்படின்னு தோணுதுடி. என்னை விட்டு போகணும்னு மட்டும் யோசிக்காத ஒயன். வலிக்குதுடி, எனக்கு பேசின ஒரு வார்த்தையும் வலிக்குது. லவ் யூ டி, ப்ளீஸ் ஏற்றுக்கூடி. இந்த பார் தயா, லவ் இல்லைடா, என் மேலே அளவு கடந்த அன்பு உனக்கு, அவ்வளோதான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கண்ணத்தை அப்படியே பிடிச்சிருப்பீங்க. இந்த பாரு, இது லவ் இல்லவே இல்லடி. தயாங், என்ன தயாங் பண்ணுற? இது லவ் இல்லடி, லவ் இல்லை. அதையும் தாண்டி உன் மேலே ரொம்ப உயிராக இருக்கேன். நீ என் பொண்டாட்டின்ற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு தெரியுமா? இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃப்ரேம் எடுத்துகிட்டு காமிக்கிறாரு. எடுத்துகிட்டு உள்ளே வச்சுருந்துருப்பார். அந்த ஃப்ரேமில் அவர் கூட 2 குழந்தைங்க இருக்கிற மாதிரி. நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன்டி உன் கூட 4 வருஷமா. நமக்கு 2 குழந்தைங்க, புரியுதா? லவ் தான். யோசி, உனக்கு நான் 2 டேஸ் டைம் கொடுக்குறேன். 2 டேஸ் டைம் என் கூட வாழ்கிறதுக்காக மட்டும்தான், என்னோடய லவ் அக்செப்ட் பண்ணுறதுக்காக மட்டும். தயம் தப்பாக யோசிக்காத. தப்பாலாம் நான் எதுவும் யோசிக்க மாட்டேன்டி, கண்டிப்பாக யோசிக்க மாட்டேன். உன் கூட நான் ரொம்ப நாள் நல்லா வாழணும், அவ்வளோதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபோர்ஹெட்டில் மொத்தம் கொடுத்துட்டு கிளம்பியிருப்பாரு. தயம் தப்பாக யோசிக்காட. பாரு, கிட்ட வா. வேணாம் தயம், கிட்ட வாடி. பியூர் லவ்டி. எனக்கு இன்னும் ஏதாவது தோணும். நீ ஃப்ரெண்டு சொல்லி சுற்றிட்டுருக்குறப்பெல்லாம் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. உங்ககிட்ட நான் எப்போ லவ்வாக சொல்லணும், அதுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரொம்ப உங்ககிட்ட என்னோடய லவ்வை ஃபுல்லாக அப்படியே கொட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிச்சிட்டே இருக்குடி. எப்படின்னு தெரில. பட் ஆனால் எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்கோ. 2 டேஸ் டைம் தரேன். அதுக்கப்புறம்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ணலாம் முடியாது. உங்ககிட்ட இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன். ஆக்ஷனில் இறங்கிடுவேன், பார்த்துக்கூடி. இந்த தயா தப்பாக யோசிக்காதடா. தப்பாலாம் யோசிக்கலடி, இனிமே தான் கரெக்டாக யோசிக்கணுன்ற, புரியுதா? ரெடியாக இருந்துக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேயே நடந்துட்டு அவர் அப்படியே ஜன்னலாலே இறங்கி வச்சு போயிருப்பார். நீங்கள் அப்படியே தான் அன்றைக்கி காலேஜ் போகவே இல்லை, தயங்க ஏன் இவ வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருப்பாரு. ரிப்ளை இருந்திருக்காது. திரும்ப அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. அன்றைக்கி ஒரு ஈவினிங் ஒரு 5:30 6 o'clock அந்த மாதிரி இருக்கும். வந்திருப்பார்.
கதவை நாக் பண்ணியிருப்பார். அதாவது ஃப்ரண்ட் டோர் வழியாக தான் வந்திருப்பார். செக்யூரிட்டி தூங்கிட்டு இருந்திருப்பார். அதனால் ஃப்ரண்ட் டோர் வழியாக வந்திருப்பார். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்லாம் வரவே இல்லை. வாங்கடி, உங்ககிட்ட தான் கீவி இருக்குல்ல. என்கிட்ட கீ இல்லை, வா ஓப்பன் பண்ணு. தயங்கோட குரல். என்ன தயங்க, உனக்கு என்ன வேணும்? ஓப்பன் பண்ணடி. திறந்துருப்பீங்க. வந்தவுடனே உங்களை அப்படியே இறுக்கி அணைச்சிருப்பாரு. தயாங், என்னடி, இதுக்கு முன்னாடி நம்ம கட்டி பிடிச்சது இல்லையா? அது அப்போ எனக்கு தப்பாக தோணலை தயாங். இப்போ நீ பண்ணுறது எல்லாமே தப்பாக மட்டும்தான் தயாங்க இருக்கு. அவர் அப்படியே உடனே கதவை சாத்திருப்பேன். ஏன் கதவை சாத்துற? ஒரு லவர்ஸ் கொள்ளல, ப்ரைவசி இருக்கணும்டி. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டாங்கன்னா டக்குன்னு. தயாங், திரும்ப அதை சொல்லாத தயாங். என்னடி? தயாங், தப்பாக இருக்குது, டச் பண்ணுறது தப்பாக இருக்குது தயாங். தப்பாக தாண்டி இருக்கும். சும்மா இருத்தேன். உன்னை என்னமோ நச்சு கொடுத்துட்டே இருக்க. ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். நானும் போனால் போதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன். வேண்டாம், போயிடு. என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? என்ன தான் பிரச்சனை? நீ தான் பிரச்சனை தயாங், நீ தான் பிரச்சனை. தூரம் போறியா? கிட்ட வராத. நீ தொட்டாலே எனக்கு வேறு மாதிரி தோணுது. ஒரு ஒரு அப்பா பொண்ணுக்குள்ளே என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியுமாடா? தப்பாக பேசாத பையன். நான் அந்த மாதிரி ஒன்று பார்க்கவே இல்லை. நான் அந்த மாதிரி பார்த்துட்டு நான் அந்த மாதிரி பண்ணேன் தாண்டி தப்பு, புரியுதா? நான் ஸ்டார்டிங்லேருந்து லவ்வாக தாண்டி பார்த்துட்ருக்கேன். நீ என்னை பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? எனக்கும் தோணும்ல. டைம் கொடு. 2 டேஸ்க்கு டைம் கொடுத்துருக்கல. நீ 2 டேஸ் நீ எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது எனக்கு பயமாக இருக்குடி. உன்னை என்னால் நம்பவும் முடியல. நம்புதேன், விடு. இந்த 2 டேஸ் ஆகுது எனக்கு. அப்படியே ஃப்ரீயாக விட. இந்த பார்வையன், உன்கிட்ட நான் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தாண்டி எதிர்பார்க்குறேன். ஆமாம் தயாங், ஐ லவ் யூடா. அந்த வார்த்தைக்காக வெயிட் பண்ணுறேன். 2 டேஸ் தானே, எடுத்துக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணியிருப்பார், வேகமாக போயிருப்பார். கதவை டக்குன்னு திறந்து வேகமாக அடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஆகிட்டு நிற்கிறீங்க. 2 டேஸ் எப்படி போகுதுன்னே தெரில. உங்களுக்கு அப்படியே வெறுப்பாக இருக்குது தயாங் மேலே. தயாங்கன்னு நினச்சாலே வெறுக்கிறீங்க, அப்படி வெறுக்கிறீங்க. 2 டேஸும் நீங்கள் காலேஜ் போகவே இல்லை. 2 டேஸ் டைம் கேட்டிருக்கால, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் காலேஜ் போகிறாரு. வெறுக்கிறாரு, காலேஜ் லைஃபே வெறுக்கிறாரு. நீங்கள் இல்லாத. இப்போது 2 டேஸ் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரோட ஹாஸ்டல் போகிறீங்க. என்னடி நீங்கள் வந்திருக்க? ஆமாம் தயாங், இந்த பிரச்சனையை இன்றைக்கே பேசி இப்படியே சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாடி, நானும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சொல்லு, என்ன தயாங் சொல்லணும்? வேண்டாம், நீ இனிமேல் எனக்கு ஃப்ரெண்டாக கூட வேணாம் தயாங். நான் யோசித்தேன், நீ மறந்துட்டு நீ ஃப்ரெண்டாகவே இருக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீ வருவான்னு நினச்சேன் தயாங். இது ரொம்ப உனக்கு முத்திடுச்சு போல். வேண்டாம், நீ இனிமேல் எனக்கு ஃப்ரெண்டாக கூட வேணாம் தான். என்னடி பேசுகிற? ஆமாம் தயாங், எனக்கு நீ இனிமேல் ஃப்ரெண்டாக கூட வேண்டாம். புரியுதா? மனசில் பதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கையில் அவரோட செஸ்ட்டை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் மட்டும் பேக்வேர்ட்லேயே நடந்து வரீங்க. பாய் தயாங், பாய், குட் பாய். இதுக்கப்புறம் நான் பார்க்கவே விரும்பல, புரியுதா? தயவு செஞ்சு ஹாஸ்டல் பக்கம் வந்துடாத, அவ்வளோதான், அசிங்கமாயிடும். அவர் இப்போது வேகமாக வந்து, என்னடி பேசுகிறேன்? அப்போது நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியும் அப்படி தானே? ஆமாம் தயாங், உன்னை பார்க்காம கூட என்னால் இருக்க முடியும். ஆனால் இந்த பைத்தியக்காரத்தனமாக ஒரு வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்க பார்த்தியா? டச் பண்ணி பேசுகிறது, கிஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு அருவருப்பாக ஃபீல் பண்ணுறேன். அருவருப்பாக ஃபீல் பண்ணுறல? என்னோட லவ் அது லவ்வே இல்லைன்னு சொல்கிறேன், புரியுதாடா? அப்படியே தயாங்குக்கு அப்படியே வெறுப்பாகுது. என்னடி சொல்கிறேன்? ஆமாம், நீ என்னை தொட்டாலே அருவருப்பாக ஃபீல் பண்ணுற தயாங், தயவு செஞ்சு கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு உதறி விட்டு போயிருப்பாங்க. இந்த அருவருப்பாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது அவரை இவ்வளோ நாள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் இருந்ததையும் சேர்த்து சொன்ன மாதிரி தோணியிருக்கும் அவருக்கு. அவ்வளோதான், ரொம்ப வெக்ஸாகி செம்ம போதை அந்த மாதிரி குடிச்சிட்டு காலேஜுக்கே போகிறது கிடையாது. 1 வீக் ஆகுது, 2 வீக்ஸ் ஆகுது, போகிறதே இல்லை. ஜாக்ஸா கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்காரு, நான் ஒயினை பார்க்கணுண்டான்ட்டு. ஹாஸ்டல்லாம் பிரச்சனையாகுது. அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பையனாக இருந்தவர் அப்படியே ரொம்ப மோசமான பையன் அப்படின்ற மாதிரி ஹாஸ்டல்லலாம் பேர் வருது. இது எல்லாமே உங்களுக்கு தெரியுது, பட் ஆனால் எதையுமே கண்டுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, பழைய தயங்க மிஸ் பண்ணுறீங்க, அந்த இடத்த மிஸ் பண்ணுறீங்க, வேறு இடத்துல நீங்கள் காலேஜில் உட்காடுறீங்க.
எல்லாருக்குமே அது தெரியுது. பட் யாரும் எதையுமே காமிச்சிக்கிறதே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தயங்க, நீங்கள் விட்டுட்டு போகிறது விட்டுட்டு வர்றது, தயங்க இல்லாத இடம் உங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணி நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, லைட்டாக ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் இருக்குது, குளிர் ஜுரம் மாதிரி. நீங்கள் காலேஜுக்கு நீங்கள் போகல. அன்றைக்கி செம்ம குடியில் தயன் வந்து உங்கள் ஹாஸ்டலில் நின்றுட்டு, ஏய் ஒயன் வாடி, வா வா, நான் தொட்ட உனக்கு அருவருப்பாக ஃபீல் ஆகுதா? இப்படி தான் சொல்லுவியா நீ? நான் உனக்கு அருவருப்பாடி? வாடி வா, கீழே வா, கீழே வாடி ஒயன், எங்கே இருக்கா, கீழே வாடி, வாடா வாடா, இது பிரச்சனை வேணாண்டா, வாடா, அவள் தான் பிடிக்கலான்றாளா, இதுக்குடா. ஏய் ஜாக்ஸா சும்மா ஏறா மச்சான், அவள் என்னை வெறுக்கிறாளாண்டா, எப்படிடா என்ன அவளால் வெறுக்க முடியுது? அவட்ட பேசணும்டா. ஏய் 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 அவள் ரூமுக்கு நேரான கூப்பிட்டு போடா, நான் அவளை போய் பார்க்கணுண்டா. டேய் மச்சான் நான் ஹெல்ப் பண்ணடா, இது மட்டும் ஹெல்ப் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருப்பாரா. டேய் எப்படிடா போவ ஏறி? நான் போயிடுவேன் மச்சான், அவளை பார்க்கணுன்னா வானத்து மேலே கூட ஏணி வச்சு ஏறுவேன்டா மச்சான் அப்படின்லாம் சொல்லிகிட்ருப்பாரா. இப்போ ஜாக்சன் வந்து கரெக்டாக வந்து ஒயனோட ரூமுக்கு நேராக வந்து கூப்பிட்டு போய் விட்டுருப்பாரு. இப்போ அவர் கீழே ஒரு ஸ்டேஜ் ஏறேன்னு சொல்லிட்டு தள்ளாடிக்கிட்டே ஏறாரு. அப்படி தான் ஏறி இப்போ ஜன்னலில் குதிக்கிறாரு. இங்கே வந்து நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் என்ன சொல்கிறது, பெட்ஷீட்டை போத்திட்டு யோசிச்சுக்கிட்டு என்னடா இவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு படுத்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே தயங்க வராரு. ஏய் வயன் எங்கடி இருக்க? ஓ நீ மேலே படுத்திருந்தல்ல, சரிடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுவார். என்னடா பெட்டு ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே குனிஞ்சு பார்ப்பீங்க அந்த ரேக்கில் இருந்து. ஏய் இங்கே என்ன பண்ணுற நீ? ஏன் லவ் யூடி பண்ணாட்டி? ஏன்டி? ஏன் எதுக்கு? என்ன உனக்கு பிடிக்கல? லவ் யூடி. ஐ லவ் யூ செல்ல குட்டி, பட்டு குட்டி. கீழே வா தாங்க கட்டிக்கோ, தாங்க கட்டி பிடிச்சிக்கோ. தயவு செஞ்சு வெளில போ. என்ன பண்ணுற நீ? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே இறங்கி நீங்கள் வந்திருப்பீங்க. ஏன்டி என்னை வெறுக்கிற? லவ் யூடி ப்ளீஸ்டி, ஏன்டி என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, அழுக வைக்கிற, எனக்கு கெஞ்ச வைக்கிற, இப்படிலாம் நீ பண்ண மாட்டதாடி. நான் உன்னோட ஃப்ரெண்டாக வச்சு இப்போ எதுக்கூடி என்னால் முடியலடி. லவ் யூடி, உன்கிட்ட பேசாமல் பார்க்காம என்னால் இருக்க முடியலடி, ப்ளீஸ்டி. நீங்களுமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க தயங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த தயங்க கூட தான் நீங்கள் அந்த காலேஜ் லைஃப்னாலே தயங்க தான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இப்போது லாஸ்ட்டாக இப்போ நீங்கள் காலேஜ் போன டேஸில் எல்லாமே வந்து தயங்கல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் வெளில காமிச்சிட்டு இருந்திருக்கவே மாட்டீங்க. உங்கள் ஆட்டிடியூட் வந்து வெளில காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தயம் நாளைக்கு பேசிக்கலாம் போ. இல்லடி இன்னைக்கு பேசணும்டி, இப்போ பொண்டாட்டி என் சொல்லல, வா அப்படின்னு சொல்லிட்டு முட்டை கொடுத்துருப்பாரு. அவ்வளோதான், அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருப்பீங்க நீங்கள். தயங்க அப்படியே போய் பெட்டில் விழுந்திருப்பாரு. அதாவது கீழ் ரேக்கில் கீழ் பெட்டில் வந்து விழுந்திருப்பாரு. தயம் எந்திரி, தயவு செஞ்சு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போய் டோர்கிட்ட விட்டுருப்பீங்க. ஆனால் அவர் போகவே மாட்டார். அப்படியே திரும்ப வந்து பெட்டில் வந்து விழுறாரு. அப்படி விழும்போது உங்களையும் இழுத்து பிடிச்சி பெட்டில் படுக்க வச்சுருப்பாரு. தயம் என்ன பண்ணுற, விடுடா. அவர் அப்படியே உங்களை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு அப்படியே விழுந்திருப்பாரு. தயம் வர குடிச்சிட்ருக்கானே, என்ன பண்ணுவேன் நான்? லவ் யூடி பொண்டாட்டி, ஏன் என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் புலம்பிகிட்டே தூங்குறாரு. உங்களுக்கு பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. ஒரு குழந்தை எப்படி வந்து அம்மா இல்லாத தவிச்சு எப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறத பார்த்து உங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேம் டைம்ஸ் வந்து இந்த ஃப்ரெண்டுன்ற ஜோனில் பார்த்துட்டு இப்போ மற்றவங்களாம் எப்படி பார்ப்பாங்கன்றதான் இப்போ யோசிக்கிறீங்க. இப்போது உங்களுக்குமே அந்த ஃபீலை வந்திருக்கும். தயா மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க என்னன்னு தெரியல தயா, பட் ஆனால் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், எப்படி சொல்கிறது என்னன்னு தெரியல தயா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோர்ஹெட்டில் நீங்கள் முத்தம் கொடுக்குறீங்க. அக்செப்ட் பண்ணிக்கலாமான்னு தெரில, பட் ஆனால் நீ இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லை தயா. ஜஸ்ட் இது கிராஸ் பண்ணி போகணுன்னு தோணுது, என்னால் வேண்டான்னு தோணுது சேம் டைம்.
டபுள் மைண்டடான ஸ்டேட்டில் இருந்துகிட்ருக்கேன் தயா. நீ எனக்கு வேணும், நீ இல்லாமல் நான் இல்லவே இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். பட் ஆனால் அந்த லவ்ன்ற ஜோன் வந்து பெரிய இம்பாக்ட் கொடுத்துருமோன்னு தோணுது தயா. தெரியல, ரொம்ப ஒன்று மிஸ் பண்ணுறேன்டா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தயா பக்கத்துலேயே படுத்து தூங்கியிருப்பீங்க. ஒரு 3 மணி இருக்கும் மதியம். அவர் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு, நீங்கள் நல்லா தூங்குறீங்க, உங்களுக்கு லைட்டாக ஜுரம் மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, இப்போ நல்லா கொதிக்குது, உங்கள் மூச்சு காற்று வந்து அப்படியே சூடாக இருக்குது. அவர் அந்த மூச்சு காற்று சூடாக இருக்கிறதோட எஃபெக்ட் தாங்காமல் தான் அவர் எந்திரிச்சிருப்பார். ஒயன், எந்திரி, என்னாச்சுடி உனக்கு? தயா நல்லா முடியலை, உடம்பு என்னவோ தெரியல. என்னாச்சுடி? தெரியல தயா, முடியல, உடம்பு சரியில்லை. சரி, டேப்லெட் இருக்கா? அங்கே அந்த ரேக்கில் கப்போர்டில் அப்படின்னு சொல்லிட்டு போ. சாப்பிட்டியா? இல்லை. ஏதாவது சாப்பிட்றியா? ஏதோ வேணாம். எப்படி அப்புறம் டேப்லெட் எப்படி போடுறது? இப்போது என்ன பண்ணியிருப்பார், பிஸ்கெட் எப்படியும் வச்சுருப்பாங்க, அந்த பிஸ்கெட்டில் ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து தண்ணி தொட்டு கொடுக்குறாரு. நீங்கள் ரொம்ப முடியாத மாரி எந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேப்லெட் கொடுத்துருப்பாரு. என்னாச்சுடி? ஏன்? தெரியல தயா, முடியலை. 1 வீக்காக நீ இல்லாமல் காலேஜ் போனா ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன், எங்கடா இவன்ட்டு. கடைசியில் நீ எங்கள் ரூமுக்கு வந்த, உங்ககிட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்தது இன்னும் கொஞ்சம் ஹையாகிடுச்சானான்னு தெரில. சொல்ல வேண்டியதானடி, எங்கடா சொல்ல விட்ட? காய்ச்சி மூச்சுன்னு கத்துற, என்ன பண்ணுறது? இவ்வளோ குடி, உனக்கு எதுக்குடா? குடிலாம் எதுக்கு? குடிக்கிறலாம் விட்டால் என்னடா உனக்கு? என்னடி பண்ண சொல்கிற? நீ எல்லாமே நான் இருக்கவே முடியல தெரியுமா? கிஸ்லாம் பண்ணால் உனக்கு அவ்வளோதான். நீ கூட எனக்கு கிஸ் பண்ண மாதிரி ஒரு கனவு இருந்துச்சுடி, தெரியல. அதாவது நீங்கள் ஒரிஜினலாக தான் கொடுத்துருப்பீங்க, பட் ஆனால் அது கனவுன்ற மாதிரி அவர் நினச்சிருப்பார். சரி, நான் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன். சரி படு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுருப்பாங்க. ஒரு 1 hour கழித்து டச் பண்ணி பார்க்குறாரு, ஜுரம் இல்லை. இப்போ அவங்கள அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு திரும்ப வந்து படுக்கிறாரு. என்ன தயா, எனக்கு வேணும்டி, வீடி பொண்டாட்டி, என்னை விட்டுட்டு போயிடாதடி. நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே படுத்துருக்கீங்க. அப்புறம் திரும்ப ஒரு 4 மணி ஆயிருக்கும். அப்படியே எழுந்திரிச்சு, நான் கிளம்புறேன்டி, இதுக்கு மேலே இருந்தால் ஏதாவது தப்பாயிடும் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பி போயிருப்பார். அடுத்த நாளும் நீங்கள் காலேஜ் போயிருக்க மாட்டீங்க. இவங்க எல்லோரும் காலேஜ் போனதுக்கப்புறம் அவர் நல்ல நார்மலான ஸ்டேட்டில் அவர் ஜன்னலில் ஏறி குதிச்சுட்டு வராரு. நீங்கள் இன்றைக்கி கீழே தான் படுத்திருக்கீங்க, ஆனால் உங்களோட ரேக் வந்து மேலே தான். பட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்டோட போர்ஷன் அந்த பெட்டில் தான் படுத்திருக்கீங்க. என்னடி கீழே படுத்திருக்க? தெரியல, படுத்திருக்க. உடம்பு பரவாயில்லையா? உடம்புலாம் சரியாயிடுச்சு. அப்புறம் ஏன் காலேஜ் போகல? மனசு சரியில்லை, அதனால தான். ஏன்டி? ஆமாம். சரி சொல்லு, ஐ லவ் யூ சொல்லுடி. தயா, இந்த மாதிரி பேசாத, ஐ லவ் யூ சொல்லுடி. நேற்று என்னை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தேன், நானும் உன்னை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தேன், எதுவுமே சொல்லலை. சொல்லு தயா, சொல்லுடின்னு. தயா, அதை பற்றி பேசாத, சொல்லுடி. நீ என்ன லவ் பண்ணுறதானே? இல்லை தயா, லவ் கிடையாது அது. அப்புறம் லவ்வுக்கு மேலே வேறு ஏதாவது அடி? ஃப்ரெண்டு கிடையாது, ஃப்ரெண்டுக்கு மேலே அப்படின்னு சொல்ல போறியா? தப்பாக பேசாத தயா. வேறு என்ன பேச சொல்கிற? வேறு என்ன பேச சொல்கிற? நீ நடந்துக்கிறதுலாம் அப்படி தான் பண்ணுற. அப்புறம் என்ன தப்பானவன்னு சொல்கிறியாடா? உனக்கு தப்பானவன் சொல்லலடி, எனக்கு எல்லாப்போ அக்செப்ட் பண்ணிக்கோ. அது வரைக்கும் நான் இப்படி தான் ஏதாவது வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேச தான் செய்வேன். எனக்கு என்னோடய லவ் வேணும்டி, நீ வேணும், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணும்? நீ எதுவுமே பண்ண வேணாம், சைலண்ட்டாக இரு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்ககிட்ட வந்து உங்கள் பெட்டில் உங்க கூட படுத்திருப்பாரு. தயா, அந்த பெட்டில் போய் படுப்போ. அந்த பெட்டில் படுக்கிறதுக்காடி நாங்கள் வந்திருக்கேன். அதுக்கு நான் என்னோடய ஹாஸ்டல்லே படுக்க போகிறேன். இப்போ இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் எதுவுமே சொல்லலை, நீங்கள் பேசாமல் நீங்கள் மட்டும் ஃபோன் நோண்டிகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களை அப்படியே திரும்ப அப்படியே படுக்க வச்சுருப்பாரு. தயா, என்னடி? நீங்கள் ஒன்றுமே சொல்ல, திரும்ப அப்படியே படுத்துருக்கீங்க. அவரோட கை இப்போ உங்கள் ஹிப்புக்கிட்ட வருது, உள்ள ஸ்கின்னை டச் பண்ணுற மாதிரி இருக்கு. தயா, கையை எடு தயா. ஏன்டி? கையை எடுன்னு சொல்ல மாட்டாளே,
பிடிச்சிருக்கிறதால தானே கையை எடுன்னு சொல்கிறா. பிடிக்கலனா தட்டி விட்டு தள்ளி விட்டுருப்பா நேரம் என்னோடய பையன், தெரியுமா? உங்களுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது, பட் ஆனால் அதை காமிச்சிக்கவே இல்லை. அவருக்கும் அது தெரியல. நீங்கள் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறீங்க. இப்போது அப்படியே உங்களை இழுத்து அவர் பக்கமாக படுக்க வச்சு அவரோட அவர் உங்களோட பெல்லி பட்டனை தொடர மாதிரி இருக்கப்போ அப்படியே உரசுறாரு. உங்களுக்கு அப்படியே நீங்கள் சினுங்குறீங்க. தயாங், என்ன பண்ணுற? ஆமாண்டி, என்னென்னவோ பண்ணணும்னு தோணுது. பண்ணட்டா? இந்த பார், வேண்டாம். அவர் உங்கள் காதுகிட்ட பேசுவார். நீங்கள் அப்படியே திரும்பி படுக்கிறீங்க. என்ன தயங்க பிரச்சனை? இப்போது நம்ம 2 பேரும் அப்படி இருந்துட்டா உனக்கு போதும்னு தோணுமா? தப்பாக பேசாடி, நீ தான் இப்போ தப்பாக பேசுகிற. அப்படி இருந்ததுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெண்டுன்னு ஒரு ஜோன் கொண்டு வந்தேன்னு வச்சுக்கேன், அது பேர் தாண்டி தப்பு. நான் ஸ்டார்ட் பண்ணுறதே லவ், கல்யாணம் பண்ணிக்கொடி, பொண்டாட்டி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். உனக்கு புரியுதா இல்லையாடி? புரியுது தயாங், பட் ஆனால் அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க தான் முடியல தயாங். என்னடி உனக்கு பிரச்சனை? சொசைட்டியா? ஃப்ரெண்டுன்னு யாரும் லவ் பண்ணதே இல்லையா? ஏற்கனவே ரூமர்ஸாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குடி. அது உண்மைன்னு ஆனால் என்ன உனக்கு? தெரியல தயாங், எனக்கு வேணும்னு தோணுது. நான் உன் கூடவே இருக்கணும், நீ என் கூடவே இருக்கணும்னு தோணுது. அது பேர் தான் லவ்னா அது லவ்வாக கூட இருந்துட்டு போகுது. பட் ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது தயாங். அது மட்டும் தோணுது. ஆனால் இந்த ஃபிசிக்கல் இதெல்லாம் என்னால் யோசிக்க முடியல தயாங். அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் தப்பு பண்ணுறணுன்னு தோணுது. எதுடி தப்பு? லவ்வோட லாஸ்ட் எண்டு எது தெரியுமா? இந்த லஸ்ட்டு தாண்டி. அந்த லஸ்ட்டு தான், புரியுதா? அது தப்புன்னு சொல்லாத. லவ்வோட டெப்த்துடி இது, டெப்த். உனக்கு தான் புரியல. நான் காமிக்கவா அன்றைக்கி உன்கிட்ட லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கவாடி? வேண்டாம் தான், வேண்டாம். அது எனக்கு லவ்னு புரிஞ்சிச்சு. பட் ஆனால் அதோட டெப்த்தை நான் பார்க்க விரும்பலை. வேண்டாம், வேண்டாம் தான். நான் காமிக்கிறேன்டி உனக்கு, நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை இறுக்கி அணைச்சிருப்பாரு. தயாங், வேண்டாண்டா, வேண்டாண்டா. அவர் ரொம்ப உங்களை இறுக்கி அணைக்கிறாரு. உங்களால் அதை பேர் பண்ணவே முடியலை. அது ஏதோ ஒரு ஃபீல், ஒரு கூஸ் பம்ப்ஸ், ஒரு பட்டர்ஃப்ளை, எல்லா எஃபெக்ட்டுமே உங்களுக்கு கொடுக்குது. ஒரு மாதிரி நீங்கள் இல்லவே இல்லை. அது ஒரு மூட் செட் பண்ணுது உங்களுக்கு. அவரோட கையெல்லாம் உங்கள் மேலே ஃபுல்லாக ப்ளே ஆகுது. ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் போகுது. நீங்கள் ஒரு டிஷர்ட் மாதிரி தான் போட்டிருப்பீங்க. அவர் உங்கள் டிஷர்ட்டை அவுக்கலை, பட் ஆனால் டிஷர்ட்குள்ளே ப்ளே ஆகுது. உங்கள் செஸ்ட் பார்ட் கிட்டே போகுது, ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் டிஷர்ட்குள்ளே நுழைஞ்சிருப்பார். அது ஒரு பாப்கார்ன் டிஷர்ட் மாதிரி பெருசாக இருக்கும், லூஸாக இருக்கும். அப்படியே நுழைஞ்சிருப்பார். நீங்கள் அவரை டச் பண்ணவே இல்லை. உங்கள் கை அப்படியே ஒரு பில்லோவை தான் பிடிச்சி அப்படியே ரொம்ப அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கு. க்ரிப்பாக பிடிச்சிக்கிறீங்க. அவர் உங்களை சக் பண்ணி ஹிக்கீஸ்லாம் மேக் பண்ணி நிறைய கீசஸ், நிறைய ஹிக்கீஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்காரு. உங்களால் அது பேர் பண்ணவே முடியல. அது வலின்னு தோணலை, பட் அதையும் தாண்டி ஏதோ ஒரு மூட் அப்படின்ற மாதிரி தோணுது. இது தாண்டி லவ், இதுதான் லவ். எல்லாருக்கிட்டையும் இப்படி இருக்கணும்னு தோணாதடி. எல்லாருக்கிட்டையும் இந்த ஃபீல் வராதுடி. என்கிட்ட உனக்கு இந்த ஃபீல் வருதில்ல? வருதாடி? வருது. வேண்டான்னு சொல்ல தோணுதாடி உனக்கு? தோணவே இல்லை தயம். இன்னும் வேணும்னு தோணுது. இன்னும் பண்ணு அப்படின்னு தோணுது தயம். எனக்கு தெரியல, கேவலமாக இருக்கு. கேவலம்னு சொல்லாது ஒயன், இது லவ்டி, புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் ட்ரெஸ்ஸு மேலே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறாரு. அவரோட ஷர்ட்டை உருவி கீழே தூக்கி போடுறாரு. நீங்கள் அவரோட ஆப்ஸ்லாம் பார்க்குறீங்க. உங்களால் அது பேர் பண்ணவே முடியல. அது ஏதோ ஒரு ஃபீல் அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்களுமே அவரை பேக்கப் பண்ணுறீங்க, கிஸ் பண்ணுறீங்க. அவரும் உங்களுக்கு கிஸ் கொடுக்குறாரு. இப்போ அப்படி தான் இன்டிமேட்டாக இருந்துகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களால் அந்த பெயின் தாங்கவே முடியல. சம்டைம்ஸ் அவரோட ப்ரெஷர் உங்களை ரொம்ப 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 முடியாக ஃபீல் பண்ண வைக்கிது. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களுமே மூன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த ரூமே அப்படியே அந்த மூன் சவுண்டில் அவ்வளோ எஃபெக்டாக அவ்வளோ இதாக கேட்குது. 2 பேரும் அவ்வளோ இன்டிமேட்டாக இருந்துகிட்ருக்கீங்க. நிறைய மேக்கவுட்ஸ், நிறைய லவ் அப்படின்னு போயிட்டே இருக்குது. அவர் உங்களை ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ண வைக்கிறாரு. நீங்கள் அவரை ரொம்ப இறுக்கி கட்டி பிடிச்சி படுத்துட்ருக்கீங்க. அவருமே உங்களை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு, பாத்தியாடி என் மேலே உனக்கு லவ் இல்லாமையாடி? தெரியல தான்,
இது லவ்வோட எண்டு அப்படின்னு சொல்கிற. பட் ஆனால் எனக்கு அப்படி தோணல தயான். என்னடி சொல்கிற? இல்லை தயான், இது வந்து நம்ம லவ்வோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குமோன்னு தோணுது. அவருக்கு அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு, உங்களை வாரி அணைச்சி அப்படியே முத்தம் கொடுக்குறாரு போரிடல. லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ தயான், லவ் யூடா. எப்போவும் என் கூட இப்படியே இருப்பியா? காலத்துக்கும் இதை விட ரொம்ப மோசமாக இருப்பானே. இன்றைக்கி உன்னை சாஃப்டாக டீல் பண்ணியிருக்கேன் லவ்ன்றதுக்காக. லஸ்ட்டுன்னு ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப ஹார்டாக இருக்கும்டி. நான் இப்போ கூட ஹார்டாக ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் இந்த லவ்வுக்காக ஆரம்பித்தது இது இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரவுண்ட்ஸ் மேக்அவுட்ஸ் போகலாண்டா. ஓகேவா ஒயன்? ஓகேடா தயாங்க, ஐ லவ் யூ. ஓகேடா, அந்த ஸ்டோரி லைன் இங்கே எப்படியே எண்டாகட்டும். ஏன்னா ஸ்டார்டிங் போட்ட வீடியோவில் வந்து காப்பிரைட் ஆகிடுச்சி. அதை திரும்ப நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் போடுறேன். இதுவும் மாஃபியா ஹேக்கர் வீடியோ ஒன் ஷாட் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 வீடியோவுமே வந்து காப்பிரைட் ஆகிடுச்சி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோவுக்கு பிரச்சனை இல்லை, சேனலுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தாங்க. திடீர்னு எப்படின்னு தெரில, அட் அ டயத்தில் 2 வீடியோவுமே காணோம். அப்புறம் திரும்ப நான் அதில் காப்பிரைட் ஆன ஸ்பேஸை மட்டும் மியூட் பண்ணேன். வாய்ஸ் ஓவரும் சேர்த்து வந்து மியூட் ஆகிடுச்சி. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப புதுசாக இப்போ வாய்ஸ் ஓவர் போட்டு திரும்ப எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன்டா. வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் சஜஷனில் எல்லாேருக்கும் வீடியோ போகும். தேங்க்யூடா. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோரி லைன் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ்.